அறிமுகப்படுத்தியக்கிலேயே தனிய யோகாசனம் அல்லது உடல் சார்ந்த பயிற்சிகள் என்ற கண்டெக்ஸோட மட்டும் இல்லாமல், ஏன்னா யோகாசனம்ன்றது எங்களுடைய பாரம்பரிய சித்தர்கள் அல்லது யோகிகள் அவர்களுடைய ஒரு நீண்டகால தேடல்கள் அனுபவத்தின் ஊடாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வடிவம். அது ஆயுர்வேதம் என்று சொல்லப்படுகிற ஒரு பரந்த விடயத்தின் ஒரு பகுதியாக இருக்கு. நாங்கள் யோகாசனத்தை தொடங்க இயக்கலையே எங்கள்கிட்ட அந்த திட்டம் ஆயுர்வேதம் என்றதும் சித்தம் என்றதும் கூட, சித்தம்ன்றது கூட தமிழ் பிறப்பில் பயன்படுத்தப்படுற சொல். தமிழ் முனிவர்களால் இல்லை சித்தர்களால் எழுதப்பட்ட விடயங்களாக இருக்குது. ஆயுர்வேதம் கூட வடமொழியை மையப்படுத்தப்பட்டதாக இருக்குது. அதன்படி ரெண்டுலேயும் சொல்லப்படுற விடயம் உண்டு. ஆனால் கூட இப்போ தென்பகுதியில் சிங்கள ஆக்கள் அந்த வடமொழியை மையமாக கொண்ட ஆயுர்வேத ட்ரெடிஷன்ஸை தான் கூட படிச்சிருக்கணும், ஃபாலோ பண்ணினேன். இங்கேயும் முந்தி ஆயுர்வேத மருத்துவ கல்லூரி என்று இருந்தது. ஆனால் எங்களோட சித்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எங்கள் சித்தர்களுடைய தமிழில் மையப்படுத்தின பாடல்களை மையப்படுத்தியதாக போகுது. விடயம் ஒன்று தான். ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையில நான் அதை கூடுதலாக தேடி படிக்கப்படுகிறான். நான் இந்த துறை சார்ந்தவன் அல்ல, துறையில் படித்தவனும் அல்ல. ஆனால் ஆர்வம் காரணமாக தேடி படித்ததால நானும் கண்டு கொண்டது இந்த ஆயுர்வேத மரபில் கூட இந்த விடயங்கள் தெளிவாக சுட்டிப்பாக ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக ஆர்கனைஸ் பண்ணுறது. வெஸ்டர்ன் மெடிசனுக்கு இருக்கிற மாதிரி ஆயுர்வேத மருத்துவம் தெளிவாக வரையறுக்கப்பட்டது. இப்போ நான் அதை பற்றி முதல் படித்தது டாக்டர் தீபக் சப்ரான்ற இந்தியன் டாக்டர், அலோபதி டாக்டர். பிறகு ஆயுர்வேதத்துக்கு டேர்ன் பண்ணி இப்போ சரியான உலக பிரசித்தி பெற்ற டாக்டராக இருக்கிறேன். அமெரிக்காவில் வெட்ட சென்டர் இருக்குது, சப்ரா சென்டர். அங்கே எங்களோட என்ன சொல்கிறது கேன்சர் பேஷண்ட்ஸையே ட்ரீட் பண்ணுறேன். இப்போவும் அண்மையிலேயும் ஒரு வேர்ல்டு ஆயுர்வேதிக் சமிட் செய்யணும். அதில் அவரும் இன்வால்வ்டாக இருக்கிறார். ஆனால் இந்த அறிவு கூட எங்களோட பகுதியில் பரவலாக்கம் செய்யப்படுறது குறைவாக இருக்குது. எங்கள்கிட்ட தாராளமாக சித்த வைத்தியர்கள் இருக்கணும், சித்த ஃபேக்கல்ட்டி இருக்குது. அது தவிர இந்த வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்துக்கு ஊடாக சித்த மருத்துவ விடயங்கள் பரவலாக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தால் யோகா போய் கொண்டிருக்குது. இது எல்லாத்தின்றையும் தொடர்பை அறிஞ்சு அதை பின்பற்றுகிற இது எங்களோட சமூகத்துக்குள்ள கூட இன்னும் பரவலாக்கப்படையில்லை. கூட நாங்கள் மேலத்தைய வைத்தியத்தை நிராகரிக்க முடியாது. அதை தான் நாங்களும் ஏதோ ஒரு வகையில் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் மேலத்தைய வைத்திய முறையில் உடலே ஒரு தனி பிரிவாக பார்க்கணும், ஒரு ஃபிசிக்கல் யூனிட்டாக பார்க்கணும். அதையும் பிரிக்கணும், பிரித்து பகுதி பகுதியாக பார்க்கணும். இப்போ நாங்கள் சாதாரணமாக எங்களோட வைத்தியத்துக்கு போக நாங்கள் இஎன்டி என்ற ஆள்கிட்ட போக வேண்டி இருக்குது, ஐ செக்கப் பண்ணா இந்த ஆள்கிட்ட போக வேண்டி இருக்குது, ஹார்ட் அண்டா இந்த ஆளாக இருக்கிற ஜெனரல் ஃபிசிஷியன் என்ற ஆள் அப்படி, அல்லது என்ன நியூராலஜி வேறு, யூராலஜி வேறு என்று ஆர்த்தோபெட்டிக் வேறு, எல்லாமே உபபிரிவுகளாக பிரிஞ்சு அப்போ உடம்பை பல துண்டுகளாக பிரித்து மேய்கிற ஒரு விடயமாக தான் அது இருக்குது. ஆனால் சரி தவறு கலைக்கிறது அந்த சிஸ்டம் அப்படித்தான் இருக்குது. ஆனால் ஆயுர்வேதம் அப்படி பார்க்கணும். ஆயுர்வேதம் இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தின் தோற்றத்தில் இருந்து இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, அந்த பிரபஞ்சத்தில் எப்படி மனித உயிர்கள் உருவானது, இப்போ நாங்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்றதை தெளிவாக அது அடையாளப்படுத்துது. அப்போ எங்களோட உடலை இந்த பிரபஞ்சத்திலிருந்து பிரித்து ஒரு தனி அழகாக வச்சுக்கொண்டு அதுக்கு விரதம் வந்தப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். அடுத்த விஷயம், நோய் வந்தப்புறம் வைத்தியர்கிட்ட ஓடுறோம். இந்த வருமுன் காப்போம் ப்ரிவென்ஷன்ன்றது எங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறது ப்ரிவென்ஷன் தான். யோகான்றது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் தான். இப்போ நாங்கள் விரதம் வந்த பிறகு போக இப்போ ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து அந்தந்த பகுதிகளுக்கு வைத்தியம் செய்யப்படுகிறது. அது இப்போ அந்த ஃபிசிக்கல் பாடிக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். நாங்கள் ஒரு மோட்டார் பைக் மாதிரி ஒரு இதயம், ஒரு சுவாசப்பை, ஒரு சமீபாட்ட தொகுதி, ஒரு சிறுநீரக தொகுதி, ஒவ்வொரு தொகுதிகளையும் சேர்த்து அசம்பிள் பண்ணினா ஒன்று அல்ல. நாங்கள் என்னை விட நான் நினைக்கிறேன் டாக்டர் ரத்னலாக்கி அதை பற்றி உங்களுக்கு செய்கிற விஷுவல் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் கூட அதை விளங்கக்கூடியதாக இருக்கும். நான் எனக்கு விளங்கின அளவில் அதை அறிமுகப்படுத்துகிறேன். அப்போ என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் நான் கூட மீடியா சைட்லேயும் கம்யூனிகேஷன் சைட்லேயும் எங்கள் சமூகத்துக்கு தேவையான விடயங்களை பாப்புலரைஸ் பண்ணுறேன். எஜுகேஷன் சைடில் அதை செய்து கொண்டிருக்கிறோம், கரியர் கைடன்ஸுகள் அதை செய்து கொண்டிருக்கிறோம்.
ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் பாப்புலரைஸ் பண்ணி கொண்டு வரோம். அதின் ஒரு பகுதியாக நாங்கள் ஆயுஷ் 100 என்ற இதில் ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி எங்கள் ட்ரெடிஷனல் ஹெல்தி ஃபுட்டை பாப்புலரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஆயுஷ் 100 என்ற கன்செப்டை நாங்கள் ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் சொல்யூஷனாக அனைத்தையும் உள்ளடக்கிய விடயமாக கொண்டு வர வலிக்கிறோம். அப்போ இதுக்குள்ள தான் நாங்கள் அப்போ இந்த ஆயுர்வேதம், தென் அதனோடு இணைந்ததாக யோகாசனம், தென் அதுக்கு எங்களுடைய ஆரோக்கிய வாழ்வுக்கு தேவையான பாரம்பரிய ஆரோக்கியம். நாங்கள் முந்தி பாரம்பரிய ஆரோக்கியம் மட்டும் செய்து கொண்டு வந்தோம். நாங்கள் இப்போ அதில் இருந்து கொஞ்சம் பின்னுக்கு போயிருக்கோம். யோகாசனம், இந்த யோகாசனத்துக்கும் பின்னுக்கு போகிறோம் ஆயுர்வேதம். ஆனால் இந்த ஆயுர்வேத மரபு யோகாசனம் அதன் ஊடாக நாங்கள் ட்ரை பண்ணுறது ப்ரிவென்ஷன். ஆனால் ஆல்ரெடி யாருக்காவது இருக்குமான விரதங்கள் இருக்கிற ஆட்களுக்கு ட்ரீட்மெண்ட். அப்போ அதுக்கேற்ற விதமாக நாங்கள் ஒரு ரிசோர்ஸ் பூலையும் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஹேண்ட் பில்ல நாங்கள் பின்னுக்கு போட்டிருக்கோம். அந்த எங்களை ரிசோர்ஸ் பூல் ஒரு சித்த ஆயுர்வேத டாக்டர், சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இந்த பூல் வந்து நாங்கள் இப்போ உருவாக்கி இருக்கிறோம். இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. இதை நாங்கள் இது படிப்படியாக பாப்புலரைஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் எங்களுடைய அடுத்தடுத்த கட்ட திட்டம். அப்போ இந்த மனித உடலை வந்து இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக விளங்கி அந்த மனித உடல் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்த மனித உடலுடைய கூறுகள் எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு படுகிறது, இதை ஏனைய வைத்திய முறைகளை குறிப்பாக அந்த மேலத்திய வைத்திய முறை வந்து அந்த கோணத்தில் பார்க்குது. அப்போ இதில் இந்த நான் படித்த அளவில், நான் வாசித்து அறிந்த அளவில் இந்த ஆயுர்வேத வைத்திய முறைகளுக்குள்ள தெளிவாக ஒரு இடம் கொண்ட வினம் இந்த எங்களுடைய ஆயுர்வேத முறையிலான ஒரு பாடி ஸ்கேனிங், ஆயுர்வேதிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆயுர்வேத அணுகுமுறையிலான அந்த உடல் பரிசோதனை, அந்த உடல் பரிசோதனையை வந்து நாங்களே செய்யக்கூடிய மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் வந்து நாடி வைத்தியம் பார்த்தே பிடிப்போம். நாடி வைத்தியம் பார்த்து எங்களோட உடல் வகை என்ன பிரதானமாக அதை பற்றி மேலதிகமாக துறை சார்ந்தாக்கள்லாம் கிடைக்கணும். நான் எனக்கு விளங்கிய அளவில் வாதம், பித்தம், கபம் என்ற 3 விடயங்கள் ஊடாகத்தான் பார்க்கணும். இந்த வாதம், பித்தம், கபம் என்பது நாங்கள் எங்களோட பிரபஞ்சத்தினுடைய பிரதானமான ஆக்கக்கூறுகளான ஐம்பூதங்களுடைய ஒரு பகுதியாக இருக்கு. இந்த ஐம்பூதங்களும் எப்படி எங்களோட உடம்பை ஆக்கி இருக்குது என்ற ஒரு அடுத்த லெவல் தான் வாதம், பித்தம், கபம். இப்போ இந்த வாதம், பித்தம், கபத்தில் இருந்து எங்களோட உடல் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது ஆயுர்வேத விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறபடியும் அதை பற்றி டாக்டர் ரத்னலகி மேலதிகமாக அவதான் விளங்கப்படுத்துவார். அப்ப எங்க இருந்து உருவாகி எப்படி நாங்கள் வந்து உருவாகி இருக்கிறோம் என்று அறிஞ்சு கொண்டால் எங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வு அந்த அந்த பாதையிலேயே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் ரியல், அது சயின்ஸ். அதை இன்றைக்கு வெஸ்டர்ன் சயின்ஸ் ஏற்றுக்கொண்டு குவாண்டம் பிசிக்ஸ் ஏற்றுக்கொண்டு குவாண்டம் பிசிக்ஸ் இப்ப சொல்றத எங்களுடைய சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதலே கண்டுபிடித்திருக்கிறார். 9 கிரகம் என்பதை யார் கண்டுபிடித்தார்? விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முதலே 9 நவக்கிரகங்கள். நான் இது மதம் சார்ந்து கிடைக்கல. என்னை பொறுத்தவரையில இந்துத்துவம் என்பது ஒரு மதம் என்பதை விட விஞ்ஞானம், அது ஒரு சயின்ஸ். அதை பாப்புலரைஸ் பண்றதுக்காகத்தான் அதை ஒரு ரிலிஜனாக டெவலப் பண்ணி பில்டப் பண்ணி எடுத்திருக்கேன். அது இப்போ ரிலிஜனாக ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. அது ரிலிஜனாக ப்ராக்டிஸ் பண்ணப்படுறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிறேன். அப்போ அந்த அந்த ரிலிஜன் ப்ராக்டிஸில் வரக்கூடிய அந்த அம்சங்கள்லாம் இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கோயிலை கட்டி கடவுளரை வச்சு கும்பிட்டு கொண்டாடி அந்த அடிப்படை தத்துவங்களை நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம். அந்த அடிப்படை தத்துவங்கள் உலகம் முழுவதற்கும் பொதுமையானது. அது விஞ்ஞானம், அது மதம் கடந்த ஒன்று, அது மதம் சார்ந்த விடயம் அல்ல. ஆயுர்வேதத்தை கூட சில வழிகளில் ஒரு இந்துத்துவத்தின் விடயம் ஒன்று கூட பார்க்கலாம். அப்படியா இல்லை, இது சயின்ஸ், பியோர்லி சயின்ஸ். இந்த பியோர் சயின்ஸை எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர் முனிவர்களும் அல்லது யோகிகளும் கண்டுபிடித்தபடிக்கிட்ட மிக பிந்திய காலத்தில். ஏனென்றால் இந்த வெஸ்டர்ன் சயின்ஸ்ன்றது கூட அந்த பிசிக்கலி இருக்கிற விடயங்களை தான் அக்செப்ட் பண்ணும். பிசிக்கலாக இருக்கிற விடயங்களை அதுக்கு டெஸ்டிங் மெத்தடாலஜி இருக்குது. அந்த டெஸ்டிங் மெத்தடாலஜி கூடாக ப்ரூவ் பண்ண விடயத்தை தான் வெஸ்டர்ன் சயின்ஸ் அக்செப்ட் பண்ணும். ஈஸ்டர்ன் சயின்ஸ் அப்படி இல்லை. யோகிகளும் முனிவர்களும் இதை எப்படி கண்டுபிடிக்காமோ அவங்களுக்கு தெரியாது. நவக்கிரகங்கள் இருக்கின்றது அவர்கள் தங்களுடைய தவத்தால ஞானத்தால கண்டுபிடிக்கன்னு சொல்றேன். அவையிட்ட தொலைநோக்கு கருவி இருக்கவில்லை, மாடர்ன் சயின்டிபிக்கல்
இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கே இல்லை. நாங்கள் இன்றைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்ற எந்த விஷயங்களும் இருக்கே இல்லை. ஆனால் மாடர்ன் சயின்ஸ் சொல்ற அவ்வளோ விஷயத்தையும் எப்போதோ சொல்லி இருக்கிறார்கள். துரதிர்ஷ்டம் என்னென்றால் நாங்கள் அதெல்லாத்தையும் விட்டு போட்டு இப்ப மாடர்ன் சயின்ஸ் சொல்லப்படுற விடயங்களுக்கு ஊடாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மெக்கானிக்கல் விடயங்களுக்கு பின்னால்தான் நாங்கள் இப்ப போய் கொண்டிருக்கிறோம். அது இப்ப ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மாஃபியாவாகவும் வந்துட்டு. வெரி சிம்பிள் உதாரணம், இப்ப நாங்கள் மதியவன் மற்றது நாங்கள் எல்லாம் யோகா செய்கிறோம். நாங்கள் பண்ணையில ஒரு நாள் நான் யோகா செய்து போட்டு வாரன் சனிக்கிழமை ரோட்டாலே ஒரு விழிப்புணர்வு ஊர்வலம் போகும். அதிலே கிட்டத்தட்ட நானே கொண்டு ஒரு 100-150 பேர் போயினோம். டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் போயினோம். என்ன விழிப்புணர்வு ஊர்வலம்னு பார்த்தால் நீரிழிவு விழிப்புணர்வு ஊர்வலம். இப்போ நான் எனக்குள்ள யோசிச்சது அவ்வளோ பேரும் அதில் பண்ணையில் வந்து யோகா செய்திருந்தால் நீரிழிவு இஸ் காயின். அது நீங்கள் டாக்டர் ரத்னாக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் படிச்சு கொள்வீங்க. இதுக்கு நாங்கள் பில்ஸ் போட தேவையில்லை. ஆனால் எங்கிட்ட மெக்கானிக்கல் டெஸ்டிங் வந்து செய்த உடனே பிசிக்கல் பாடியை டெஸ்ட் பண்ணேன். பிசிக்கல் பாடி வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணேன் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்றை சொல்லி. பிசிக்கல் பாடியை பிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு கூடாக டெஸ்ட் பண்ணேக்கள் ஒரு நேரம் சுகர் கூட ரெண்டு காட்டும், ஒரு நேரம் குறைய ரெண்டு காட்டும். எனக்கு 100% ஷோராக தெரியல. ஒரு இடத்துல நான் வாசிச்சேன்னா இந்த 10 விரல்கள்லையும் தனித்தனியாக பிளட் எடுத்து அது சரியோ குறையோட நீங்களும் தான் சொல்ல வேணும். தனித்தனியாக நாங்கள் டெஸ்டிங் செய்ய வேண்டாம். 10 ரிப்போர்ட் பிளட் ரிப்போர்ட். ஏன்னா தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த பாடி. அந்த நேரத்து பாடியின் கண்டிஷன், அந்த நேரத்து என்வாயன்மெண்ட், அந்த நேரம் அது காலையா மாலையா பின்னேரமான்றது எல்லாமே எங்களோட பாடியை தீர்மானிக்க போகுது. ஆனால் நாங்கள் பாடியை மட்டும் டெஸ்ட் பண்ணி போட்டு அந்த ரிப்போர்ட்டில் ரைட் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா தென் வி ஆர் ஜம்பிங் இட் த பில்ஸ். தென் அந்த பில்ஸ் எடுத்துக்கொண்டு போக கொஞ்ச நாளோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்கு. பின் அதுக்கு பிறகு போட உங்களோட வேல்வில் எங்கேயோ சாதமான அடைப்பு இருக்கு. தென் யூ ஹேவ் டு டூ ஆப்ரேஷன். இப்படியே போய்கொண்டிருக்கணும். ஆனால் இது ஒன்றுக்கும் போகாமல் எங்களை காப்பாற்றக்கூடிய வழியை ஆயுர்வேதமும் அந்த ஆயுர்வேதத்தோட கனெக்ட் பண்ணப்பட நான் இப்போ சொன்னேன் அந்த பாடி ஸ்கேனிங். எங்கட பாடி டைப் என்ன, எங்கட பாடி டைப் என்னன்றதை மிஷினரியும் சொல்ல போறதில்லை. அதே மாதிரி ஆயுர்வேதிக் டாக்டர் தே கேன் என்ன நாடி வைத்தியத்தின் ஊடாக இலகுவாக சொல்லுவார்கள். ஆனால் அதே சொல்லுவினம் உங்களுக்கு அப்படி தெரியும். ஹவு கேன் யூ ஃபீல்? அதை பார்த்து போட்டு எங்கள்ட பாடி டைப் என்னென்னு பார்த்துட்டு என்ன பாடி டைப் பண்ணுறதை சொல்ல போகிறதும் இல்லை. அக்கார்டிங் டு தேட் தே வில் நாங்கள் கருத்தை பண்ண நாங்கள் போகிறோம் டாக்டர்கிட்ட முதல் போகிறேன் இல்லை. அப்போ அக்கார்டிங் டு தேட் தே வில் ப்ரிஸ்கிரைப் மெடிசினோ அல்லது ஏதோ சம்திங் செய்வேன். ஆனால் இப்போ இங்கே நாங்கள் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிற சிஸ்டம் வந்து எங்களோட பாடி டைப்பை நாங்களே அறிஞ்சு கொள்ளலாம். தேர் இஸ் அ கொஸ்டின். அந்த கொஸ்டினையாரை பேஸ் பண்ணி எங்களோட பாடி டைப்பை நாங்களே அசஸ் பண்ணலாம். நான் நினைக்கிறேன் மிஸ்டர் மதியுகன் ஆல்ரெடி அதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். நாங்கள் நான் செய்த காலத்திலே ஒன்று கொடுத்து அதோட செய்து பார்த்தேன். ஸோ அதனூடாக நாங்களே எங்களோட பாடியை பற்றிய ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொள்வோம். உன்னையே நீ அறிவாய். ஒரு பாட்டு இருக்க என்ன, உன்னை அறிந்தால் இந்த உலகத்தை நீ ஆளலாம். அப்போ எங்களோட பாடி டைப்பை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த பாடி டைப்புக்கு ஏற்ற லைஃப் ஸ்டைல் என்னத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணணும்ன்றதை ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் கைட் பண்ணுவேன். அந்த லைஃப் ஸ்டைலை நாங்கள் ஃபாலோ பண்ணினாலே மோஸ்ட் ஆஃப் த இல்னஸ்லேருந்து நாங்கள் எங்களை பெரும்பாலான வருத்தங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதுக்கும் அப்பால நாங்கள் எங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த போறோம் என்று சொல்லி சொன்னால் அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் யோகா. யோகா எப்படி ஒரு ப்ரிவென்டிவ் மெடிக்கல் ப்ராக்டிஸாக இருக்குது அல்லது எப்படி அது இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுதுன்றதும் ப்ரெசன்டேஷனில் டாக்டர் அசல் நகி உங்களுக்கு விளங்கப்படுது. நாங்கள் யோகா செய்யக்குள்ள ஏன் செய்கிறோம்னு தெரியல. அது எங்களோட பாடி இன்டர்னல் பாடியே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஃபிசிக்கல் பாடிக்கு தான் யோகா சேர்த்து கொண்டோம். ஆனால் ஒவ்வொரு ஆசனமும் ரிலேட்டட் இன்டர்னல் பாடி. ஒவ்வொரு ஆசனமும் எங்களோட உடல் இந்த உள்ளுறுப்புகளோடு சம்மந்தப்பட்டது. உள்ளுறுப்புகளை ஆக்டிவேட் பண்ணுறோம். செய்யக்கூட நாங்கள் அதை தெரிஞ்சு செய்ய இல்லை. ஆனால் இப்போ நான் செய்ய வலிக்கிறது என்னென்று சொல்லினால் நாங்கள் தெரிஞ்சு செய்வோம். இன்ன ஆசனம் இன்ன உறுப்புக்கு தான் பிரயோசனப்படுகிறது. அப்போ செய்யக்கலையே எங்களோட மனம் வந்து அந்த உறுப்பின் மீது குவிய வேணும். உதாரணத்துக்கு விபரீத கரணி என்ற ஆசனம் செய்கிறோம் நாங்கள். அப்போ அந்த ஆசனம் வந்து எங்களோட சிறுநீரக தொகுதிகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஆசனம். அப்போ அந்த ஆசனம் செய்யக்கல எங்களோட மைண்ட் வந்து ஹேட் டு கோ டு த எங்களோட சிறுநீரகத்தை ஃபீல் பண்ணணும்.
உடலும் மனமும் சேர்ந்து இயங்கினாதான் தீர்வு. உடல் வேறு மனம் வேறு அல்ல. உடலுக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பையே 7-10 பிரிக்க ட்ரீட்மெண்ட் செய்கிற மாதிரி மனத்துக்கு வேறையாக தான் நடக்குது. ஆனால் உடலும் மனமும் எவ்வாறு இணைந்தது என்பதையும் எங்களுக்கு டாக்டர் ரத்னலகி துறை சார்ந்தவ விளங்கப்படுத்துவார். நான் வாசிச்சறிஞ்ச அறிவு மட்டும்தான். அப்போ நான் என்னுடைய பேச்சு வந்து ஒரு அறிமுக உரையாக மட்டும்தான் இருக்கு. துறை சார்ந்த ஆள்கிட்ட கேட்கல உங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை இன்னும் கூட சயின்டிஃபிக்காக விளங்கும். அப்போ இந்த பாடி ஸ்கேனிங் டெஸ்ட்டை நாங்களே செல்ஃபாக செய்யல. we know our body, then அந்த பாடிக்குரிய லைஃப் ஸ்டைல் கைடன்ஸை நாங்கள் ப்ராப்பர் டாக்டர்ஸ் எடுத்து போட்டு தென் அதன் பிரகாரம் நாங்கள் இஃப் யூ செலக்ட் யோகா, மைண்ட்ஃபுல் யோகா. நான் கணவரோட கரைச்சைகளை சொல்கிறது எல்லாருமே நான் வாக் போகிறேன். ஆனால் ஒரு நாளும் காலமே நேரமானத்தையெல்லாம் நடக்கணும், முக்காலத்தையும் நடக்கும். நடக்க கணவன் நான் சேர் புரியாமல் விளங்கிடப்படாது. அதை ரெகுலராக வாக் போகிறாள் வெட்டது விஷயம் போது. ஆனால் நாங்கள் நடக்கலைங்கிற மனம் எங்கே நிற்குது? மைண்ட்ஃபுல் வாக்காக இருக்க வேணும்னு சொல்லி எங்களோட பாரத்தை நாங்கள் ஃபீல் பண்ணி கொண்டு நடக்கலாம். நுனிக்கால், நடுக்கால், புதிக்கால் என்று சொல்லி பாரத்தை ஃபீல் பண்ணி கொண்டு நடக்கணும். அந்த அளவுக்கு ஆயுர்வேதம் கிடையாது. ஆயுர்வேதத்தில் ஒரு 8 போடுற நடை என்று சொல்லி ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் கூட இருக்குது. அது இந்த பிரபஞ்சத்தோடு எங்களோட பாடியின் இன்டராக்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறபடி. அடுத்து நாங்கள் யோகாசனம் செய்வோம் என்றது ஆக்களுக்கு சொல்லி டக்குன்னு வர விருப்பம் தானடாப்பா, நேரம் இல்லை. அப்போ எங்கட உடம்பை கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு ஆஸ்பத்திரி வாசல்ல போய் ஒரு டாக்டரை மீட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் மணிக்கணக்காக நேரத்தை செலவிடுவோம். விரதம் வந்த பிறகு வி ஆர் ப்ரிப்பேர்டு டு தட். ப்ரிப்பேர்டு நாங்கள் எவ்வளவு நேரத்தையும் செலவழிக்க தயார். ஆஸ்பத்திரி வாசலில் காத்திருக்கவோ, வைத்தியர்களுக்காக காத்திருக்கவோ, இந்த மருந்து கியூவில் காத்திருக்கவோ, டெஸ்டிங் செய்யவோ, இந்த மணிக்கணக்காக நாங்கள் நாளை செலவழிப்போம். அப்போ நாங்கள் விரதம் வந்த பிறகு செலவழிக்க அவ்வளவு நேரத்தையும் ஒரு பகுதியை நாங்கள் முன்கூட்டியே கிழமையில ஒரு 3 மணித்தியாலம் 3 தொடக்கம் 5 மணித்தியாலம் நாங்கள் இந்த யோகாசனத்தை நோக்கி செலுத்தி கொண்டு வருவோமாக இருந்தால் அங்கே பின்னுக்கு நாங்கள் அவ்வளோ விரதம் பெற வேண்டிய தேவை. விரதத்திலேருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிடலாம். ஸோ வி ஆர் சேவிங். எங்கள் நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்துகிறோம், மருந்து செலவை மிச்சப்படுத்துகிறோம், மன இளைச்சல், உடல் இளைச்சலை மீதப்படுத்துகிறோம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயுளை நீடிக்கிறோம். இந்த எல்லாருக்கும் அதான் எவன் யூ வாண்ட் டு லீவ் லாங்கட்டிவிட்டி. எல்லா சயின்ஸும் மறந்தான். என்ன ஜப்பனீஸ் இதுகளை மறந்தாங்க சொல்கிறாங்க, சைனீஸும் மறந்தாங்க. எல்லாருக்குமே வந்து நீண்ட காலம் வாழ வேணும். நீண்ட காலம் வாழணும்னா சும்மா படக்கையில் நடக்கிற இல்லை தானே, ஆரோக்கியமாக வாழணும். நாங்கள் எங்களுக்கு விருப்பமானதை நாங்கள் செய்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி ஆரோக்கியமாக வாழணும் என்றால் அதற்குரிய வழிமுறைகள்லாம் நாங்கள் 3 விடயமாக எனக்கு கண்டிருக்கிறது. இந்த ஆயுர்வேத வழிமுறையிலான உடல் பரிசோதனை, அதையொட்டிய வாழ்க்கை, நான் அதில் உங்களோட 3-6 பேஜில் போட்டிருக்கேன், அதையொட்டிய வாழ்க்கை வழிமுறை, மற்றது யோகாசனம். நாங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம்னா யோகாசனத்தின் ஊடாக எங்களோட உடலை நாங்கள் வலுப்படுத்துறது, நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க உடலாக எங்களோட உடலை வலுப்படுத்துவது. அது உடலை மட்டுமல்ல மனதை வலுப்படுத்த போகிறது. இந்த 2க்கும் தேவையான அடுத்த 3வது விஷயம் ஆரோக்கிய உணவு. அப்போ அந்த ஃபுட் ப்ராக்டிஸை நாங்கள் கொண்டுருவோம் என்று சொல்லிட்டு டோட்டல் பேக்கேஜ் எங்களுக்கு ஒரு முழு வாழ்க்கையையும் வந்து ஆரோக்கியமாக மனதுக்கு பிடித்த மாதிரி சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த நடைமுறை எங்களுக்கு தரும். ஆல்ரெடி எங்களுக்கு விரதம் இருக்கின்றாலும் கூட எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுறதாக்கள் கிலோ சுகர் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், அதை கூட படிப்படியாக குறைத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் ஆயுர்வேத யோகாசன முறைமைகளில் இருக்குது. அப்போ நாங்கள் அதை செய்து கொள்றதுக்கான வாய்ப்பாக இப்போ நோய் இருந்தால் பிரச்சனை என்றது அல்ல. சிலாக்கள் நோய் இருக்கிறார்கள், எனக்கு விரதம் நாங்கள் யோகாசனம் செய்யலாமான்னு கேட்போம். எங்களோட என்ன கமர்ஷியல் பேங்க் ரீஜனல் மேனேஜர் நான் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி போட்டு அவர் தான் வந்து ப்ளஸ் ப்ரோக்ராம்லேயே அட்டன் பண்ணி மிஸ்டர் மதியுகனை எங்களோட ஜாயின் பண்ணி விட்டு வேற ஒழிச்சிட்டு இருக்கேன். வேறடா எங்களுக்கு விரதம் மட்டும் தான் மிக முக்கியமான விடயம். எங்களுக்கு விரதம் என்று நாங்கள் நினைக்க தொடங்கும் போதுதான் நாங்கள் உண்மையான நோயாளி ஆகிறோம். அதுக்காண்டி முக்குத்தனமாக விரதம் வரையில இல்லையடி யோசிச்சுட்டு கொண்டாங்க சொல்ல வரையில்லை. பட் இந்த வருத்தம் என்ற நினைப்பு தான் வேறு. கோவிட் காலத்தில் செத்த கனவேர் செத்ததுக்கு பிரதானமான காரணம் பயம். கோவிட் வந்தோடனே நான் செத்துருக்கணும். கனவேரப்பா எனக்கு என்னுடைய சொந்த அனுபவத்திலே என்னுடைய பெரியம்மா அவரால்
அவள் வந்து கேன்சர் பேஷண்ட். அவருக்கு வந்து 4 பிள்ளைகள். மூத்தவர் கொஞ்சம் படிப்புகளையும் குழப்பி வேலைகளையும் குழப்பி கஷ்டப்பட்டு அவள் கனடாவுக்கும் போயிட்டா. அப்போ அவருக்கு இந்த மூத்த மகனை கனடாவுக்கு கொண்டு போயிடணும்ன்றது அவன் இருந்த கால கனவு. அவருக்கு விரதம் பெறுது. அவன் கனடாவுக்கு போயிட்டா ஆப்ரேஷன் நடக்குது. இப்போ கேன்சர் ஆப்ரேஷன் டாக்டர் கொண்டு போகிறவர்களுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன். இப்போ பிள்ளைகள்கிட்ட சிக்னேச்சர் எல்லாம் வேண்டியாச்சு. உள்ளுக்கு போயிருக்க டாக்டர்கிட்ட அவள் சொல்கிறா, டாக்டர் நான் சாக இயலாது, என்னை எப்படியாவது காப்பாற்றணும். இது உண்மை கதை, என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் கண்டது. ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்தாச்சு, தப்பிட்டாங்க. ஓகே. அப்போ இப்போ டாக்டர் வந்தோடனே டாக்டருக்கு தேங்க் பண்ணுறான். தேங்க்யூ டாக்டர், என்ன சார் சேவை. அவர் சொன்னால் நான் இல்லை, அது நீங்கள் நாங்கள் கவர்மெண்ட் சொல்லுவோம் இல்லை அடிக்க. அவன் அந்த வில் பவர் தான் அவளை காப்பாடு. அவள் அப்படி நீண்ட காலம் இருந்து அவளால் மகனை கூப்பிட முடியல கனடாவுக்கு. பலவிதமாக முயற்சித்து அந்த சிஸ்டம் அதுகளால் முடிய இல்லை. ஒரு கட்டத்தில் அவள் இருக்கிறான், மகன் செத்து போனேன். மகன் குழம்புல செத்து போனேன். என்னுடைய ஒன்றை விட்டான். அவருக்கு டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஆள் முடிஞ்சு. அவள் இருக்கிறா இவருக்காண்டி இவர் போய் சேர்ந்துட்டார். பேருந்து அவள் கனடாவில் இருந்து ஓடி வந்து செத்தப்பட்டையும் எல்லாம் செய்து முடிச்சு போட்டு அவள் திரும்பி கனடாவுக்கு போயிடும். அப்போ அவன் அந்த மெட்ட பிள்ளைகள் எல்லாம் வந்து நின்று கனடாவுக்கு வாங்கொண்டு அவள் அப்படி இல்லை. ஆனால் 6 மாதம் மகந்த ஒய்ஃபோடையும் பிள்ளையோடையும் நான் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு 6 மாதத்துக்கு பிறகு வா. அப்போவே எனக்கு தெளிவாக திரும்ப போக மாட்டேன் கனடா. ஆனால் அவள் சொல்ல போனால் மெச்ச மகள் மேலே அடி கொண்டு வரணும் தான் எங்களோட மிகவும் க்ளோஸான ரிலேஷன்ஸ் தேவை. இங்கே இருந்து அவள் ஓடி அடிச்சிருந்துச்சு ஓட்டோட. அப்படி தன்னுடைய அந்த ஹெல்த் கன்சர்னை கைவிட்டுட்டா. வருத்தம் வந்தது, சளி வந்தது, நியூமோனியா ஆக்கிச்சுது. கொண்டு எங்களோட லங்கா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஐசியூ யூனிட்டில் நாள் கணக்காக வச்சுருந்து மில்லியன் கணக்காக செலவழிக்கணும். போச்சுட்டா. அப்போ நான் அவள் ஐசியூவில் இருக்கே எனக்கு விளங்கிட்டு எனக்கு இந்த வைஃபுக்கு எல்லாம் தெரிஞ்ச அகல சொன்னால் பெரியம்மா இருக்க மாட்டா என்று அவள் டிசைட் பண்ணிதான் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் கான். அவள் இருந்ததே மகனுக்காக. மகனே இல்லையா நீங்க என்ன நான் போகலாமன்ட்டு நினைஞ்சு யோசிச்சோடனே ஆவி உடலை விட்டு போயிடுச்சு. முந்தி இந்த கூடு விட்டு கூடுவாயிரம் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஏதோ இருக்கு. இப்போ இந்த மெனோதிடம் தான் எங்களை பிடிச்சி வச்சிருக்கிற ஸ்தானம். அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கும். அதுக்கு தான் யோகா, எங்களோட ப்ராப்பர் ஃபுட் ப்ராக்டிஸ், லைஃப் ஸ்டைலை கொண்டு வரப்போம். தனியாக மெனோதிடம் மட்டும் இருந்தால் தப்பிடலாம். இல்லை சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி தான் சொன்னேன். பட் ஆனால் இதை பற்றிய மேலதிக விளக்கங்கள் டாக்டர் ரத்னலகி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட உங்களோட ஷேர் பண்ணுவா. இப்போ நாங்கள் இந்த ப்ரெசன்டேஷனை முடிக்க பிறகு தென் வைண்ட் அப்பில் நாங்கள் வீ கேன் டிசைட் உங்களில் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க. நாங்கள் இதை 3 செக்ஷனாக வச்சிருக்கிறோம். ஒன்று இந்த ஆயுர்வேத உடல் வகை பரிசோதனை. அதை மட்டும் செய்து போட்டும் ஐயோப்பா நமக்கு யோகா வேண்டாம் அஃப்கோர்ஸ் ஃபைன், அப் டு யூ. Then if you are interested, you can add on with Ayurveda, யோகாசனம். That will strengthen more. 40% முன்னுக்கு 40% தான் இது இன்னொரு 30% 40%. ப்ளஸ் நீங்கள் ஃபுட் ப்ராக்டிஸையும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா there is a 100% solution for a long life. அந்த 3ம் நாங்கள் we are going to provide. அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் எங்களோட நெருக்கமாக இருக்கிற ஆட்களோடு ஒரு க்ளோஸ் டிஸ்கஷன் செய்வோம்ன்றதுக்காண்டி தான் இந்தியா நாங்கள் ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ உங்களுடைய நாங்கள் அவங்க ப்ரெசன்டேஷன் முடிய உங்களோட சந்தேகங்கள் அல்லது கருத்துக்களையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், நீங்களும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அண்ட் எங்களுக்கு நீங்கள் இன்புட்டையும் தரலாம், எப்படி இதை நாங்கள் மேற்கொண்டு செய்து கொண்டு போகலாம்ன்றது. எப்போதும் போல நேற்று கூட எங்களை என்ன க்ரீன் கிராஸ் ஜெகன் அன்னைக்கு கால் பண்ணி கதை கேட்கல, அந்த எல்லாம் கதைச்சி போய் வேறு பிசி வேறு என்ன டக்குனு கேட்ட ஏன்னா நீங்கள் இதை செய்யுங்க, என்ன யோசனை உங்களுக்கு இதால் என்று கேட்டேன். ஐ டோன்ட் நோ, நான் ஏன் சிகரம் தொடங்கினான், ஏன் கரியகரம் செய்தனால், இப்போ ஏன் இதை செய்கிறேன். தேர் இஸ் அ பர்பஸ், இட் வில் சேவ் டு த பீப்புள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இட் வில் க்ரோ அப், இட் வில் டேக் டைம், பட் வில் க்ரோ அப். சில புது விஷயங்களை இப்போ என்ன பிஸா கடை போட்டால் ஜனம் தரும், அல்லது தமிழ்நாடு ப்ரோக்ராம் போட்டாச்சும் எனக்கு ஜனத்தை கூப்பிட்றா இல்லை நோக்கம். சின்ன சின்ன குழுக்களுக்கு ஊடாகனாலும் இந்த விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணல வாக்களை.
இந்த இந்த ஏன்னா இது எங்கட பாரம்பரிய பொக்கிஷம். இதை விட்டு போட்டு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் விளங்கு. சின்ன சின்ன க்ரௌடு கூடாக இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் இப்போ இந்த ஹேண்ட் பில்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இது மாடிஃபை பண்ணி இதை நாங்கள் கூட இன்னும் அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு நாங்கள் இதை பாப்புலரைஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் வில் க்ரோ அப் கிராஜுவலி. நான் ஆயுஷன் ரெஸ்டாரண்ட் போடியேக்கில்ல என்னுடைய இருந்த ஐடியா அதை பேர் இந்த கோவிட் அதுகள் வந்து கொஞ்சம் நானும் கொஞ்சம் வகலக்கால் வச்சபடி கண்டினியூ அட் தட் டைம். அப்போ நான் நடந்துக்க தீர்மானிச்சேன், எங்களுக்கு வந்து பிஸாவும் டொமினோவும் கேஎஃப்சியும் போடுற ஆட்களுக்கு we will have ஆயுஷ்னு ஒரு பிரான்ச் இன் அமெரிக்கா அண்ட் கனடா அண்ட் யூகே. நீங்கள் அதை இங்கே கொண்டு வாங்க, நாங்கள் இதை அங்கே கொண்டு வாங்க இல்லையா. ஸோ எங்கட வெல் நோன் வேர்ல்ட் என்ன சொல்கிறது சயின்டிஃபிக்கலி அப்ரோச் சிஸ்டம் எங்கட டைம் எடுக்கும். பட் அஃப்கோர்ஸ் அந்த லெவலுக்கு நாங்கள் போகும் வரையில் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அப். ஸோ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால் ஒரு சாத்தியம் இல்லாத தாக்கட்டும் இல்லை, எங்களுக்கு தாராளமான ரிசோர்ஸஸ் இருக்குது. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அதை முன்னே கொண்டு போகணும் தான் என் நோக்கம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு தொடர வேணும் என்பதும் என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் தொடர்ந்து டாக்டர் ரத்னலகி அவர்களை துறை சார்ந்த விளக்க உங்களுக்கு வழங்குமாறு. வந்து நாங்கள் எங்களோட உடம்பு ஹியூமன் பாடி வந்து எப்படி ஆக்கப்பட்டது என்றது இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறே இல்லை. அப்போ நார்மலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்துலேருந்து சொல்லுவீனா இப்போ கால் கை நோகுது உழையுது என்று சொன்னால் வாதம் என்று சொல்லுவீனா, அல்லது வயிறு எரிவு அப்படி எதுன்னு சொன்னால் ஏதோ உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவீனா, சளி என்ற அது பெருசாக சொல்லுப்படுறையில் கபம்னு சொல்லி. இப்போ எங்களோட பொடியை உடம்பை எடுத்துக்கொண்டா வாதம் பித்தம் கபம் என்று சொல்லி 3 தோஷங்கள் என்று சொல்லுவோம் நாங்கள். இதால் ஆக்கப்பட்டது தான் என்று சொல்லப்படுது. அதே நேரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், இப்போ அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டமண்டா எங்களோட உடம்பு, பிண்டமண்டா எங்களோட உடம்பு தேவையில்லை மைக் தேவை பிண்டமண்டா எங்களோட உடம்பு. அப்போ அந்த உடல் வந்து உடல்ல என்ன இருக்குது என்று சொன்னால் இந்த பூமியில் இருக்கிற அதே விஷயங்கள் தான் எங்களோட உடல்லையும் இருக்குது. முன்னைய காலங்களில் வந்து எதை எடுத்தாலுமே அது மருத்துவம் என்று பார்க்கலையோ, அல்லது நாங்கள் இப்போ மருத்துவத்தை விடுவோம், சாப்பாடுன்னு எடுத்தால் நாங்கள் நிலத்தில் விளையிறதையோ இயற்கையாக இருக்கிறதையோ தான் சாப்பிட்றோம். புதுசாக ஒரு விஷயத்த ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி அதை சாப்பிட்டோம்னு சொன்னால் அது எங்களுக்கு நஞ்சாத்தான் இருக்கும். அப்போ அது என்ன ஆக்கக்கூறுகளால் ஆனது என்று பார்த்தா எங்கள் உடல்ல என்ன இருக்குதோ அதுதான் இந்த வெளியில உலகத்திலையும் இருக்கு. நார்மலாக எடுத்துக்கொண்டா இந்த யூனிவர்ஸ் எடுத்தா இல்லை சாதாரணமாக பூமியை எடுத்தா கூடி என்ன இருக்குன்னு சொன்னால் எங்களோட உடம்புல இருக்கிறதான் இருக்கு. உங்களுக்கே தெரியும் கூர்ப்பு கொள்கை, நாங்கள் எப்படி உருவானம் என்று சொன்னால் என்ன, முதல் தண்ணியிலிருந்து உருவானது உயிர், உருவாகி இதுதான் இந்த வாதம் பித்தம் கபம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நார்மலாக வாதம் என்றா என்னன்னு சொன்னால் மூமெண்ட். நான் முதலே சொன்னேன், அநேகமானாக்கள் சொல்லுவோம் கால் கை உழையுதுன்னு சொன்னால் அது வாதம் என்று சொல்லுவீனோம். உங்களுக்கு வாதம் கூட இருக்கு என்று நார்மலாக பழைய ஆக்களெல்லாம் அப்படித்தான் சொல்லுவீனோம். அதே நேரத்தில் உடல்ல எரிவு அல்லது உடல் சம்பந்தமான அந்த அது வயிறு எரிவு, சாப்பாட்டில் பிரச்சனைகள் அதுன்னு சொன்னோம் டக்கான்னு சொல்லுவீனோம். உங்களுக்கு பித்த பிரச்சனை இருக்குன்னு இன்னொரு பிரச்சனையும் சொல்லுவீனோம். நார்மலாக ஒரு ஆக்கள் வந்து அந்த நோமல் இல்லாமல் நிறைய கதைச்சு இதனினாலும் பித்தம் பிரச்சனை என்று சொல்லுவீனா என்ன. ஆனால் உண்மையாக அதுகளுக்கு தொடர்பு இருக்குது. அதை அந்த நாங்கள் அதை நக்கலாவோ ஒரு இதாக சொல்லி போட்டு போகிறது உண்மையாக அதுலேயும் தொடர்பு. கபம் என்று சொன்னால் ஒரு அசையாத ஒரு தன்மை. நார்மலாக எங்களுக்கு சளி வந்தாலும் அதை கபம் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் ஒரு ஆளோட பாடி வந்து நல்ல உடல் பருமனாக இருந்தா, அதாவது ஒபேசிட்டி இருந்தா, அல்லது உடல்ல வந்து அவைய
நடைமுறைகள் அது செய்யற வேலைகள் வந்து சரியான ஸ்லோவா அல்லது ஒரு டிசிஷன் மேக்கிங் கூடி ஸ்லோவா இருந்தா அவைய கபம் என்று சொல்லி, அதாவது ஒரு அவையோட மூமெண்ட் வந்து குறைவு என்றதை சொல்லுவினோம். இதை வந்து எங்களோட பூமியின் இந்த எங்களோட இந்த இதோட எடுத்துக்கொண்டோம்னா எங்களோட யூனிவர்ஸ்ல உள்ள ஒவ்வொன்றோட எடுத்துக்கொள்ளைகளை அதை வாதமண்டா காற்றோடையும் அதே நேரத்துல பித்தமண்டா அதை வந்து சூரியனோடையும், கபமண்டா அதை வந்து சந்திரனோடையும் ஒப்பிடப்படுகிறது. அப்ப இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. நான் அதை இந்த வாதம் பித்தம் கபம்ன்றது உருவாக்கப்பட்டதே வந்து சில பஞ்சபூதங்களால 5 விதமான பஞ்சபூதம் என்று சொன்னா, ஒன்று வந்து இப்ப ஆகாயம், அதுதான் அண்டவெளி ஃபுல்லாவே இருக்கு ஆகாயம். அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா நீர், எங்களுக்கு நீர் தெரியும் தானே, தண்ணி, அதை சயின்ஸ் கிரீட்ல அப்புன்னு சொல்லுவினா. பிருத்திவி என்று சொன்னா அதை வந்து மண்ணின்ற பாகம் என்று சொல்லுவினா. இந்த மண்ணுண்ட பாகம்ன்றது என்னன்னு சொன்னா அதாவது பேரம்ன்றது தான் இந்த கபத்தோட சேர்ந்தது. அதே மாதிரி தேஜஸ் என்று சொன்னா அது வந்து இந்த நெருப்பு என்ற தன்மையோட ஒப்பிட்டு, அப்படியாக இந்த உடலையும் எங்களோட பஞ்சபூத கொள்கையையும் ஒன்றா சேர்த்து தான் இந்த வாதம் பித்தம் கபம்ன்றது உருவாக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அப்படி உருவாகல எங்களோட மனிதன் வந்து எப்படி ஆக்கப்பட்டான்டா, சாதாரணமாக வந்து உங்களுக்கு தெரியும், நாங்க சின்னலையே படிச்சிருப்போம், ஒரு கலம் உள்ள விலங்கு இருந்து இப்போ பல கலங்கள் உள்ள விலங்கு அப்படி இருந்துதான் இந்த ஹியூமன் வந்தது. நீங்க டார்வின் கூர்ப்பு கொள்கையோ எதை எடுத்தாலும் பார்க்கலாம். அப்படி பார்க்கல அந்த அந்த நான் சொன்ன பஞ்சபூதங்கள், அதுல ஆகாயமோ வாயுவோ தேயுவோ அப்புவோ பிருதிவியோ, அப்புன்றது நீர், தமிழ்ல நீர் என்று சொல்றது அப்போ, இதுல சயின்ஸ்கிரீட்ல அப்புன்னு சொல்லுவேன். அப்ப இந்த இவ்வளவும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த வாதம் பித்தம் கபம். அப்ப இதுகளுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு எங்கள்கிட்ட. இப்ப நாங்க பார்த்தோம்னா உங்களுக்கு நார்மலா சொன்னா, நான் அந்த இதை போட வந்துட்டேன் அந்த போட்டோ. இப்ப நார்மலா எங்கள்ட ஒரு செல்லின் ஆக சின்ன ஒரு இதுன்னு சொன்னா அதை வந்து ஒரு சின்ன செல்லில இருந்து எடுத்தா ஒரு டிஎன்ஏ, எங்களோட டிஎன்ஏ எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அந்த டிஎன்ஏல அடினின், குவானின், தைமின் சில மூலக்கூறுகள் இருக்கு. அந்த மூலக்கூறுகள் ஒவ்வொன்றும் இந்த இப்படியான செயற்கையால ஆக்கப்பட்டதுதான் அந்த செல். ஆகவே ஒரு செல்லில இருந்துதான் எங்கட ஒரு ஹியூமன் உருவாகிறான். ஒரு ஹியூமன் உருவாகல நாங்க நோமலா என்னன்னு சொன்னா எங்கட உடம்பை பொறுத்த மட்டும் 7 தாதுக்கள்னு சொல்றோம். 7 தாதுண்டா முதலாவது ரசம் என்ன, நாங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு என்னவாக போகுது, எங்கட குடல்ல உறிஞ்சப்படுற ஒரு லிக்யூட்டான ஒரு பொருள் வரும் தானே, அதை ரசம் என்று சொல்லுவோம். அது பிறகு என்ன செய்யும், அது வந்து எங்கள அடுத்த தாதுவான இரத்த தாதுவாக மாற்றப்படும். அப்ப முதலாவது பிளாஸ்மா என்று சொல்லலாம், வெஸ்டர்னோட போட்டா பிளாஸ்மா. அதுக்கு பிறகு அது இரத்த தாதுவாக மாற்றப்படும்டா பிளட். அப்ப எங்களோட உடலுக்கு பிளட் தேவையில்லாத இடம் எங்கெங்க இருக்கும்? பிளட் தேவையில்லாத இடம் நகம் வளரும், ஆனா இந்த வெட்டைக்கு எங்களுக்கு பிளட் வாரையில, தலைமுடி, அப்படி சில உறுப்புகள். மற்றபடி உடல் முழுக்க எங்களுக்கு பிளட் தேவை. அப்ப அது ரத்தம். மாமிச தாதுண்டா எங்கட மசில்ஸ். இந்த மசில்ஸ் பொடியில எல்லா இடமும் மசில்ஸ் இருக்கு. என்ன இந்த மசில்ஸ் ஏன் முக்கியம்? எங்கட போனையும் எங்கட மற்ற எல்லா இது அதாவது இருக்கிற நாடிகள், நாளங்கள் எல்லாத்தையும் உணர்ச்சி வைக்கிறதுக்கு தானே மசில்ஸ் தேவை. அதுதான் அந்த மாமிசம் என்று சொல்றது. அடுத்தது அதுக்கு பிறகு மேதஸ் அண்டா கொழுப்பு. இப்ப நாங்க கொழுப்பு தான் எங்களுக்கு நிறைய பிரச்சனையா கொடுக்குது. என்ன கொலஸ்ட்ரால் கூடுது, அப்படி எல்லாம் நிறைய கதைக்கிறோம். ஆனா இந்த கொழுப்புன்றது எங்களுக்கு தேவை, அது சரியான அளவில் இருக்கணும். அதுக்கு எங்களோட உணவு முக்கியம். அதான் ரத்த, மாமித, மேதஸ், மஜ்ஜை. அடுத்தது மஜ்ஜை ஆண்டா என்னன்னு சொன்னா எலும்புக்குள்ளுக்கு இருந்தா பிளட் ஃபார்ம் பண்ணுது. இப்ப பாருங்க, ஒரு நோய் என்று சொன்னா, இல்ல தீராத சில நோய்கள் என்று சொன்னா, எங்களோட பிளட் கவுண்டுகள் பிரச்சனை என்று சொன்னா எலும்பு மச்சையை தான் நாங்க சோதிச்சு பாக்குறோம். அப்ப அதுதான் அந்த மஜ்ஜை. அதுக்கு அடுத்தது
இந்த தாதுகள் எல்லாம் முடிஞ்சுதான் சுக்கிலம் அல்லது சுரோனிதம், அதாவது ஆண்களாயிருந்தா ஸ்பெர்மையும் பெண்களாயிருந்தா ஓவத்தையும் சொல்லப்படுது. இவ்வளவு தாதுக்களும் எங்கட உடல்ல இருக்குது. இது முந்தையே சொல்லப்பட்டது, இது புதுசா கண்டுபிடிக்கப்பட்டது இல்ல, சொல்லப்படுது. இவ்வளவு தாதுக்களும் உருவாகித்தான் ஒவ்வொரு செல்லும் சேர்ந்து இந்த தாதுக்களை உருவாக்கித்தான் இந்த ஒரு எங்களுக்கு கண் காது மூக்கு செவியெல்லாம் வெளியில இருக்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு தசைகள் எலும்புகள் எல்லாம் உருவாகித்தான் ஒரு மனிதன் உருவானான். இதுதான். இப்ப நாங்க திருப்பி வருவோம். அப்ப நாங்க மனிதர், இந்த மனிதர்கள் மாதிரி தான் தாவரங்களும் இப்படித்தான் ஒவ்வொரு தாவரமும் உருவாக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு விலங்குகளும் இப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. மிஸ் பண்ணிட்டேனா? அஸ்தி என்றா எலும்பு, எலும்பு மஜ்ஜாண்டா உள்ளுக்கு இருக்கிறது, அஸ்தி எலும்பு. அப்ப இவ்வளவு சப்த தாதுக்கள் உருவாகி இந்த தாதுக்கள்னாலதான் நாங்க ஒரு ஹியூமனா ஒழுமி நிக்கிறோம். அப்ப இதே விஷயம்தான் ஒரு ஆடுல இருந்தான, ஒரு மாடுல இருந்தான, ஒரு தாவரத்துல, அதாவது ஒரு நோமலா ஒரு செவ்வரத்தை எடுப்போம், அதுலயும் அதே தான் இருக்கு. ஆனா சில வித்தியாசங்கள் இருக்கும். அப்ப பஞ்சபூதம்ன்றது ஒன்றுதான். இதையே இன்னொரு விதமா சொல்றேன். இப்ப நோமலா விட்டமின் சி எடுங்கோன்னு சொல்லப்படுது. எங்களுக்கு விட்டமின் சி எடுக்கிறோம். இப்ப விட்டமின் சியில சரி இப்ப உங்களுக்கு கல்லு வருகுதா, ரீனல் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன் வந்தா கூட அந்த அவை நீங்க கல்சியம் சாப்பாடு சாப்பிட்ற ஆக்களா இருந்தால் கட்டாயமா நீங்க விட்டமின் சி உள்ள உணவுகளை எடுங்கோன்னு சொல்றோம். அப்ப விட்டமின் சி உள்ள உணவுகளை எடுங்கன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு நேரம் நான் விட்டமின் சி டேப்லெட்டா போடுறேன் நான். அப்ப விட்டமின் சி டேப்லெட் அஸ்கோபிக் ஆசிட், சரிதானே? ஆனா கல்லு உருவாகிறதுக்கான பிளட்டின் காரணம் என்னன்னு சொன்னா சிட்ரிக் ஆசிட் குறைவு. அப்ப அஸ்கோபிக் ஆசிட் அது, ஆனா சிட்ரிக் ஆசிட் எங்க இருக்கும்? தேசிக்காயில இருக்கும். அதான் அந்த வித்தியாசம். புளி சாப்பிட்றோம், பல புளி கறிக்கு விடுறோம், நாங்க எல்லாமே புளிக்குது தானே, அப்ப புளி சாப்பிட்றோம், அது டார்ட்ரிக் ஆசிட். இப்ப நீங்க எறும்பு எடுத்தீங்கன்னா அதுல ஃபோமிக் ஆசிட் இருக்கு. ஒவ்வொன்று, அதாவது அப்படித்தான் எங்களோட இது, அதாவது இதுக்கு என்ன காரணம்? சுவைதானே வேறுபடுது. அப்ப இந்த சுவை என்றா என்னன்னா அதுவும் இந்த ஆகாயம், வாயு, தேயு, அப்பு, பிருதிவி இந்த சேர்க்கையில ஏற்படுற சில மாற்றங்கள் ஒரு அளவுல சேர்ந்தா இந்த சுவை, அதுக்கு இந்த பேர். இதுக்கு சிட்ரிக் ஆசிட், இன்னொரு இதுக்கு பேர் ஃபோமிக் ஆசிட். இதுதான் அந்த மாற்றம். அப்ப இப்படித்தான் இந்த பஞ்சபூத சேர்க்கை இருக்கு. அப்ப அப்படித்தான் நாங்கள் எங்களோட உணவுகளையும் எடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். நாங்கள் உணவு எடுக்கல, எல்லாமே உணவு, எல்லாத்தையுமே சாப்பிட்றோம், எல்லாமே பசிய நீக்குது. ஆனா இந்த பொடிக்கு அது தேவையானது நாங்க பார்க்க. அதுக்காகத்தான் நான் இந்த பஞ்சபூத கொள்கையை முக்கியமா சொன்னது. அப்ப இந்த பூமியில இருக்கிற சாப்பிடக்கூடியது அதே நேரத்துல எங்களை உடலோட ஒத்து போறத சாப்பிடுவோம். இன்னொரு உதாரணம், இப்ப நாங்க எல்லாருமே சில எந்த ஃபங்க்ஷனுகள் எங்க போனாலும் உணவு எடுக்கல, இப்ப என்ன செய்யறோம்? எங்க ஆயுர்வேதத்துல இப்படி சொல்லப்படுது, ஒவ்வாத உணவுகள் இருக்கு. ஏண்டா அதுல சொல்லப்படும் என்னண்டா, மீனையும் தயிரையும் சாப்பிடாதேன்னு சொல்லப்படும். மீனையும் தயிரையும் சாப்பிடாது. அப்ப ஆயுர்வேதத்தை அப்ப சொல்லிவிட்டோம் இது ஒவ்வாத உணவு. அதே மாதிரி இப்ப ரைத்தாண்டு சாப்பிடுவோம் தானே, வெள்ளரிக்காய் போட்டு தயிருக்குல்ல, அது ஒவ்வாத உணவுன்னு சொல்லப்படுது. ஆனா நாங்கள் அது இல்ல டேஸ்டா இருக்கு சாப்பிட்றோம். அத மாதிரி தயிரை சிக்கனுக்குள்ள போட்டு, இப்ப தண்டூரி சிக்கனா அதுக்குள்ள போட்டு வைக்கிறது ஏதோ சொல்லி அது சாப்பிடப்படுது. ஆனா அது ஒவ்வாத உணவுன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த விளக்கம் ஒவ்வாத உணவுன்னு மட்டுமே சொன்னபடியா நாங்கள் என்ன செய்தோம்? அது ஒவ்வாத உணவுன்னு சொல்லி இருக்கு, ஆனா டேஸ்டா இருக்குது, அது இதுல 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைக்கப்படுது, நாங்க சாப்பிட்டோம். ஆனா இதால என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு புரதத்துக்கும் இடையில ஒரு இன்டராக்ஷன் நடக்கும். அப்ப அந்த காலத்துல ஒவ்வாதது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்றதான் சொல்ல தெரியும், இந்த விளக்கங்களை சொல்ல முடியல. அப்ப சாப்பிடல என்ன நடந்தது? அது சில அந்த புரதங்கள்ல ஏற்படுற மாற்றத்தால எங்களுக்கு அலர்ஜிக்கு வந்தது. இப்ப நார்மலா
நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கல இங்கே குருநகரில். அவர் ஒரு என்ஜினியர். ஒரு நாள் அவர் உடம்பு முழுக்க சோரியாசிஸ் வருவேன் வந்தால் அப்போ என்ன இதுன்றெல்லாம் கேட்டுட்டு மருந்து எடுத்துக்கொண்டே இருந்தவர். அவர் நிறைய காலமாக வெஸ்டர்ன் எடுத்து இப்போ இந்த எங்கட மருந்துல இருந்தவர். அப்போ ஒரு நாள் நான் சும்மா கேட்டேன், அவர் ஃபாரின்ல இருந்தாண்டபடியா, இப்போ நீங்கள் சாப்பாடு இப்படி எடுத்தனீங்கன்னு அவர் எனக்கு சொன்னார், நான் சிக்கனுக்குள்ள தயிர் தான் அநேகமாக விட்டு சமைச்சு சாப்பிட்டேன் நான், அதுதான் எனக்கு இந்த பிரச்சனை. அவருக்கு தெரியும், அவருக்கு அது தெரியும், அவர் நிறைய தேடி எடுத்திருக்கிறார் போல இருக்கு, அவருக்கு தெரியும். அப்போ அப்படி என்னன்னு சொன்னா இந்த ஒவ்வாத உணவுகள்ல நாங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கோம். இப்ப எல்லாமே டேஸ்ட் தான், எல்லாமே. அவ ஆயுர்வேதத்துல என்னன்னு சொன்னா உண்மையா இதை கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு விளக்கம் சொல்லல. இங்க வா, இங்க இரு, இந்த உடம்பு இப்படித்தான் இருக்கு, இதுல ஒரு பஞ்சபூதம் இருக்கு. ஒரு தரம் கேட்கறதுக்கும் தயார் இல்லை தானே. என்னடா இது பஞ்சபூதம் பண்ணது, வாதம் பண்ணது, பித்தம் பண்ணதுன்றதுதான் நாங்க நினைப்போம். அதுதான். ஆனா இதுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் கொஞ்சம் பார்த்தோம்னா நாங்க எங்களோட உடம்பை பற்றி கொஞ்சம் அக்கறையா இருக்கலாம், கொஞ்சம் உடம்ப அறிஞ்சு கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த விளக்கம் சொன்னேன்னா. அப்ப இதுல இருந்துதான் இப்ப நான் கீழே நான் அது படிக்க எழுதினது, ஒரு ஸ்பேமும் ஒரு ஓவமும் சேரைக்குள்ள ஒரு எம்பரியோ வருது. அதாவது எம்பரியோ ஒரு ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு அந்த முதல் ஸ்டேஜ் வருது. அதுக்கு பிறகு அந்த எம்பரியோ ஒவ்வொரு செல்ஸுகளாக பிரிஞ்சு 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 எங்களுக்கு கண், மூக்கு, வாயு எல்லா உடம்புகளும் வருகிறது. இதுதான் அந்த செல் உருவானதுன்ற கதை. அப்ப இந்த செல் தான் எல்லாருலயும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர டிஎன்ஏ எங்கட பரம்பரை அழகை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்ப நீங்க நிறமூர்த்தங்களை எடுத்துக்கொண்டா நிறமூர்த்தத்தை பற்றி பாக்கல, அந்த நிறமூர்த்தத்திலேயே ஓட பண்ணி இருக்கும். இப்ப நோவலா நான் சும்மா ஒரு இதுக்காக நிறமூர்த்தங்களை பற்றி ஒரு ஆளை பார்த்து கொண்டு போய்க்கல, 9வது நிறமூர்த்தத்துல சில பிரச்சனைகள் இருந்தா அதை கரியோடைப் பண்ண ஒரு எக்ஸாம் செய்வினோம். அதுல பாக்க அது அப்படி அதுல பாக்க தெரியும். இதுல இந்த இந்த செயற்கைகள்ல பிழை இருக்கிறபடியா இது சில பேருக்கு ஹார்ட் டிசீஸ் கூட இருக்கும். 10வது அப்படி அதுதான் இந்த பரம்பரையில இருக்கிறதையே கண்டுபிடிக்க கூடியதா இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா இந்த கொள்கையில இருந்து தான் வருது. இந்த செல் எப்படி உருவானது இந்த செல்லில இருக்கு. அப்போ எங்கட ஒவ்வொரு மனிதனை எடுத்துக்கொண்டோம்டா எங்கட ஒரு சின்ன செல் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம். நாங்கள் எங்களோட உடம்புல இருக்கிற ஒரு கலத்தை பற்றி ஒரு நாளும் யோசிக்கிறே இல்லை. எங்களோட மூளையை பற்றி, எங்களோட ஹார்ட்டை பற்றி, எங்களோட லிவரை பற்றி தானே யோசிப்போம். மற்ற ஒரு சின்ன செல்லை பற்றி யோசிக்கிறேன். ஆனா நாங்க சாப்பிடுற சாப்பாடு, எங்களோட நடைமுறை எல்லாமே இந்த ஒரு செல்லில இருந்து தான் வருது. அப்ப இந்த ஒரு செல்லில இருக்கிற ஒரு செல்லில மாற்றத்தை நாங்க ஏற்படுத்தினா தான் எங்களோட உடம்பு ஃபுல்லா அந்த மாற்றம் ஏற்படும். இதுக்கு முக்கியமானது உணவு. உணவுல நாங்கள் உணவுல எவ்வளவு கவனம் எடுக்கிறோமோ அதுதான் எங்கட கலங்களையோ எங்களையோ தீர்மானிக்க போறது. இதைத்தான் ஆயுர்வேதத்தின் அனாட்டமி இப்படித்தான் சொல்லப்படுது. இதுல நிறைய நான் போகையில இதுல எங்களோட உடம்பு எப்படி இருக்குன்னா ஒரு ஆஸ்ட்ரல் பாடி இருக்கும், அது மற்ற ஒரு க்ராஸ் பாடி என்று இருக்கும். இதுல அத பிரிச்சிருக்கு எங்களுக்கு. என்ன கண், காது, மூக்கு, செவி இப்படி இருக்கும். அதே நேரத்துல இன்னொரு விதமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த க்ராஸ் பாடியில எப்படி புத்தீந்திரியம், கண்மேந்திரியம் இப்படி எல்லாம் எங்களோட உடம்ப பிரிக்கப்பட்டிருக்கு. இது தேவையில்லை, நான் சும்மா உங்களுக்கு போட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள பாருங்க, எங்கட இப்ப கை நீங்களே நான் இதை மட்டும் இப்படி போட்டுட்டு வந்தேனாண்டா இப்ப எங்கட ஒவ்வொரு உறுப்பிலையும் சில பஞ்சபூதங்கள் கூட ஆட்சியா இருக்கு. அதுக்காகத்தான் உங்களுக்கு நீங்க அநேகமா யோகாசனம் செய்ய முத்திரை முக்கியம் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். ஏன் அந்த முத்திரைகளோ சின் முத்திரை கட்டாயம் செய்யுங்கோ, ஆதி முத்திரை செய்யுங்கோ. இப்ப குழந்தை புறக்கைகளையே இப்படி கையை மிதனி கொண்டுதான் பிறக்கும். ஆதி முத்திரை எல்லாம் குழந்தை புறக்கைகளை வேண்டிய கை கூடுன நேரம் இப்படி இருக்கு. இதுகளுக்கு எல்லாம் அதுதான் அந்த காரணம். இது எங்களுக்கு சொல்லித்தர இல்லை, ஆனா அப்படியே தான் அது எங்களுக்கு சிலது எங்களை ஜெனட்டிக்ல வர மாதிரி வந்திருக்கு. அப்ப இதுகளை முன்னிய காலத்துல இந்த சித்தர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அதை அவர்களுக்கு என்ன வழியில எங்களுக்கு சொல்றான்னு தெரியல. சில பயப்படுத்தி சொன்னார்கள், இல்ல நீ இப்படி என்று சொல்லி கேட்டவர்களுக்கு கேட்கக்கூடியதை சொன்னார்கள், மிச்சவையே விட்டுட்டினா. அப்ப நாங்களும் அதை பற்றி பெருசா எடுக்க இல்லை, அதை விட்டுட்டோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த கையில கூட இந்த நெருப்பு அதாவது ஃபயர். இந்த நெருப்புன்றது நான் சொன்னேன் தேஜஸ் என்று சொன்னேன்.
அதை பித்தத்தோட ஒப்பிடக்கூடியதா இருக்கு. பித்தம் தான் அதுல கூட இருக்கும் தேஜஸ். அப்ப இதை இது காற்று. இப்ப நீங்க இது செய்யல, பிராணாயாமம் செய்யல என்ன செய்வீங்க? காற்றையும் ஆகாயத்தையும் இப்படி நேர வச்சிருப்பீங்க, வச்சுக்கொண்டு மேல அது ஆகாயத்தோடும் தொடர்பு இருக்க இந்த அதாவது அதாவது இந்த விரல அது நெருப்பு பூதம் கூட இருக்கும். அதாலதான் நாங்க கட்டுப்படுத்துறோம் எங்களோட உடம்ப காற்றை இழுத்து உள்ளுக்க விட்டு. அநேகமா நாங்க கூட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருதான் செய்யறது. இப்படி செய்தாதான் அந்த ஆகாயம் எல்லாம் மேல தொடர்பா இருக்கும் பிரபஞ்சத்தோட. இதுதான் அந்த இது. அப்ப இத இந்த கையில இருக்கிற ஒவ்வொரு விரலுக்கும் இங்க நாங்க செய்யற ஒவ்வொரு எங்கட உடம்புல சக்கரங்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த சக்கரங்களுக்கு இடையில தொடர்பு இருக்கும். இப்ப நோமலா நாங்க இதெல்லாம் ஒரு கற்பனையா தானே சொல்லப்பட்டது, எங்களுக்கு அது தெரியறேல. இப்ப இருந்து கொண்டு முதலாவதா என்ன குண்டலினி எழுப்ப போறோம் இப்படி யோசிக்கிறா எங்கட குண்டலினிக்கு எங்கட மூளை அந்த அளவுக்கு போகாது, நாங்க அவ்வளவுக்கு யோசிக்கவும் மாட்டோம். இத கையில நாங்கள் ஒவ்வொரு சக்கரங்களை எப்படி ஸ்டிமுலேட் பண்றதுக்குண்டான முத்திரைகளோட அதே நேரத்துல ஒரு மந்திரத்தையோ அல்லது ஒரு மியூசிக்கையோ சொல்லிக்கல எங்கட மைண்ட் தண்டவாடலாம் அந்த இடத்துக்கு வரும். அப்ப நாங்கள் சித்தர்கள் இல்லை தானே போய் ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு குடும்பம் இல்லை, சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒரு தடவை பற்றியும் கவலை இல்லை, நான் இருக்க போறோன்னு இருக்கல. அது எங்களால நாங்கள் இந்த வாழ்க்கையில எங்களால எப்படி வாழ முடியும் என்றதை நாங்க யோசிக்கணும். அப்படி யோசிக்கல இந்த சக்கரங்களை எப்படி தூண்டணும்டா எங்கட முத்திரைகள் மூலமும் அதை தியானம் கூடி தியானம் இருங்கன்னு சொன்னா நாங்க இருக்க மாட்டோம். எங்களுக்கு தியானம்ண்டா என்னடா கண்ணை மூடிக்கொண்டு இவ்வளவு நேரம் இருண்டா இதை என்னண்டு இருக்கிறேன்னு யோசிப்போம். அதையே நாங்கள் ஒரு மியூசிக்கை போட்டு அல்லது ஒரு பாட்டை போட்டு அதையே பாருன்னு சொன்னா எங்கட மைண்ட் அங்க போயிடும், வேறையே சிந்திக்காது. அதுவும் ஒரு வகையான தியானம் தான். எங்கட மைண்ட ஒன்றுல நிலைக்க வச்சோம்டா காணும். அப்ப அப்படி ஈஸியான வேலை நாங்க பாக்குறது. அதுக்காக தான் இந்த முத்திரைகள்ன்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். நான் அடுத்ததா பார்ப்போம். இத இப்ப 3Dல ஒரு செல் எப்படி இருக்கும் என்றதை அங்க ஹியூமன் செல் போட்டிருக்கிறேன். அதுல ஒரு கலத்தை எடுத்தோம்டா அதுல அந்த கரத்தை ஒரு செல் எடுத்தா கூடி அதுக்கு கூடிய ஒரு கரு இருக்குது, ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த கரு தான் எங்களோட செயற்பாடை கட்டுப்படுத்துறதா இருக்கு. எங்களை கட்டுப்படுத்துறது எங்கட மூளை. சில வேளை எங்கட மூளையே எங்களை கட்டுப்படுத்த இயலாததுக்கு நாங்க நடப்போம். ஆனா எங்கட பொடியின் பிரச்சனை என்னன்னு சொன்னா ஒவ்வொரு செல்லும் தண்ட வேலையை சரியா செய்யும். நாங்க இதையெல்லாம் சிந்திச்சே பாக்குறே இல்ல. எங்கட பொடி இப்படி இருக்கு, இது இவ்வளவுத்த கட்டுப்படுத்துதுண்டு எங்களை பற்றியே நாங்க யோசிக்கிறே இல்லை. அதான் உண்மை. அப்ப இதுல பாத்தீங்கன்னா அதுல நிறமூட்டங்கள் இருக்கும். அதே நேரத்துல இப்ப ஒரு செல்லுக்கு ஒரு உணவு கொடுக்க வேணும் என்று சொன்னா நாங்க இங்க சாப்பிட்டுட்டு இருந்துருவோம். எங்களுக்கு பசி ஒன்றுதான் தெரியும், அடுத்ததா டேஸ்ட் ஒன்றுதான் தெரியும். நாங்க என்ன பசிக்குது சாப்பிட்டுட்டு இருந்துருவோம். இந்த பொடி எவ்வளவு கஷ்டப்படுது, அதை எடுத்து அதை ஸ்டொமக்குக்கு போனோன்னு அதுல இருந்து தேவையானதை உறிஞ்சோணும். நாங்க தேவையில்லாம சாப்பிட்டது எல்லாத்தையும் எந்த கழிவுல தள்ளணும் என்று அதை யோசிச்சு அதை அங்கங்க தள்ள வேணும். அதுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் என்னென்ன வீதத்துல என்னென்ன சக்தியை கொடுக்கணும் என்று அதை பார்க்கணும். இப்படி எங்களோட பொடிக்கு நிறைய வேலை. அப்ப இப்படியே நாங்க ஒவ்வொரு தினம் எங்க ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிடையோ அல்லது ஒவ்வொரு நடக்கையோ ஒவ்வொன்றையும் நாங்க சிந்திச்சோம்டா அதே நேரத்துல இது நார்மலா சாப்பிடுறது மட்டும் இல்ல, நடத்தை இன்றைக்குல என்ன சார்ந்ததும் பிறரை சார்ந்ததுமா இருக்கணும். இப்ப நான் மற்றவர்களுக்கு உண்மையா நாங்க சொல்லுவோம், என்னால மற்றவர்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்க மாட்டேன். அத மாதிரி எந்த உடம்புக்கு நான் துன்பத்தை கொடுக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்டா, இப்ப பாருங்க நாங்க ஒரு வேலை செய்யணும்னு சொன்னா ஒரு மெஷின் சொன்னா இந்த லேப்டாப் ஒரு கொஞ்ச நேரத்துல அது ஆஃப் ஆகும். இப்ப நானுண்டா ஆஃப் ஆக மாட்டேன், என்ன செய்வேன், இவ்வளவு சொல்லி முடிக்க மாட்டேன், கதைச்சு கொண்டேதான் நிற்பேன். அதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம். அப்ப மெஷின் கூடி அதுக்கு அப்படி நாங்க தான் அதை வடிவமைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா எங்களை நாங்கள் ஒரு நாளும் கட்டுப்படுத்துறதும் இல்லை, எங்களை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. அப்ப இந்த ஒரு சிந்தனை எங்களுக்கு வேற வேணும். அப்படி நாங்கள் இருந்த வேண்டாம் எங்கள உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இவ்வளவு காலத்துல நாங்கள் யாருமே அதை பற்றி உண்மையா யோசிக்கிறே இல்லை. இப்ப நிறைய வருத்தங்களை பற்றி கேள்விப்பட்டுட்டோம்.
நிறைய நிறைய வருத்தங்கள் இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் இப்படின்ற ஒண்ணுதான் ஒரு கொஞ்சம் திரும்பி பார்க்குறோம். எங்களோட உடம்பை பற்றியும் கொஞ்சம் பார்க்க வேணும், எங்களோட உணவை பற்றியும் பார்க்க வேணும் என்ற நிலை இருக்குது. அப்ப அதுக்காகத்தான் அப்ப இந்த செல்லை பற்றி முதல் சொன்னா, இந்த ஒவ்வொரு செல்லிலையும் பல இளைமணிகள் இருக்கும். அது வந்து எங்களுக்கு சக்தியை வழங்கும். இதுக்குள்ள கூடி இந்த வாதம் பித்தம் கபம் தொழிற்படும். நார்மலாக வந்து ஒரு சக்தி, அதாவது ஒரு ஏடிபி சக்தி, ஏடிபியா சக்தியா மாற்றி எங்களுக்கு கொடுக்கணும்டா அதுல ஒரு வாதம் இருக்கும். இப்ப அந்த வாதத்துல கூட நிறைய 10 வகையான வாயுக்கள் இருக்கு. ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும். அதுல ஒன்று நார்மலா அவங்களுக்கு விளங்கக்கூடியது பிராணன் போயிட்டுதுன்னு சொல்றோம் நாங்கள் தானே, கள்ளச்சி போனோம்னு சொல்லுவோம். இந்த பிராணன்ன்றதுதான் எங்கட லங்ஸுக்குள்ள வேலை செய்யற வாயு. அதாவது ஆக்சிஜனை எடுக்கிறது, CO2 வெளியேற்றுறது, தேவையில்லாத கார்பன் மோனாக்சைடு வந்தா அதை என்ன மாதிரி செய்வோம் அங்க ஓடுறது, இந்த வேலையை செய்யற வாயுவை பிராணன் என்று சொல்றோம். அதுதான் கொஞ்சம் அது. அதே மாதிரி இந்த பித்தத்துல என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க கணக்க கதைச்சா இவ பித்தம் கூடிட்டு போல இருக்குன்னு சொல்றதுக்கு அந்த உண்மையா இந்த பித்தத்தை சொல்றது இதுல சாதக பித்தம், எங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனை சரியா ஒழுங்காக்குற பித்தம். அப்ப இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் சரியா இருக்கு, எங்களோட மெமரி சரியா நடக்குதுண்டா அதுக்கு இந்த பித்தம் முக்கியம். அப்படி கபம் அப்படித்தான். அப்ப ஒவ்வொரு கேதகாவம் போதகாவம் ஒவ்வொரு இடத்தை பொறுத்து, நாக்கிலேன்னு சொன்னா போதக கபம் இருக்கு. அந்த 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 எங்களோட டேஸ்ட்டுகள் என்ன மாதிரி, எங்களோட சாப்பாடு நாங்களோட கேட்கல அதுகள்ல வர கூடி குறைவுகள் வந்து எங்களோட உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். இதை எங்களோட உடம்ப ஒரு பிரகிருதி என்று சொல்றது. இவங்க உங்களுக்கு சொல்லி தரேன்னா அதைத்தான் இந்த பிரகிருதி டெஸ்ட் செய்து பார்த்தோம்னா நாங்க எதுக்குள்ள ஆட்சியா இருக்கிறோம்னு தெரியும். சில கேள்விகளை கேட்கல. இப்ப நீங்கள் என்ன நிறைய நேரம் கண் விழிக்கிற நீங்களா, அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு வாதத்தின் தன்மை கூடி இருக்கும். அந்த கேள்வியில பாக்க அப்ப நான் யோசிக்கணும், இல்ல இனிமே நான் இந்த உடம்ப பார்க்கணும், நான் இல்ல 6 மணித்தியாலமோ 8 மணித்தியாலும் நித்திர கொள்ளணும்னு நான் என்ன அந்த நிலைக்கு நான் கொண்டு வர வேணும். அத மாதிரி இல்ல இப்ப நான் வந்து கூட எனக்கு உடல்ல வந்து உடல் உபாதைகள், அதாவது மொழிகள்ல நோய்கள் உழைவு குத்துகள் எங்களுக்கு கூட இருக்குண்டா அங்க வந்து வாதத்தின் தன்மை எங்களுக்கு கூட இருக்கு. அப்ப நான் அந்த இந்த உணவு முறையில வாதம் சேர்ந்த உணவுகள், அதாவது இந்த பஞ்சபூதத்துல இந்த வாதம் கூடின உணவுகளை நான் தவிர்க்க வேணும். நார்மலா சொன்னா இப்ப பூசணிக்காய் சாப்பிடாதேன்னு நாங்க சொல்லுவோம். ஏன்? அதுல வந்து வாதத்தின் தன்மை கூட இருக்கு. அப்ப அதை குறைக்க வேணும். அப்படி நாங்களே எங்கட முறைகளை, எங்கட உணவு கட்டுப்பாடுகளை நாங்கள் தான் கொண்டு வரணும். இது வந்து எங்களோட உடம்ப இப்படி வச்சுட்டு கொண்டு. அப்ப இப்படி பாக்கல இந்த நான் சொன்னதுல பாருங்க, இந்த யூனிவர்ஸ் துவங்க எங்கட உலகம் உருவாகைகளையும் இப்படித்தான் இந்த பிரகிருதி என்ற ஒரு இதுவும் பிரகிருதி தான் நாங்க டேஸ்ட் பண்ணுவோம். பிரகிருதியும் இந்த புருஷான்றது சேர்ந்துதான் இந்த பஞ்சபூத கொள்கை கூடாக இந்த உலகம் தோன்றிச்சுது. இதை நான் நிறைய கதைக்கல. அப்ப அதுல அந்த உலகம் தோன்றிக்கல இங்க பாருங்க, மனிதனும் இருக்கிறான், மற்ற கல்லும் இருக்குது. எங்களுக்கு உயிர் இல்லாம இருக்கல நாங்க நோமலான அசையாத பிணம் மாதிரியான ஒரு நிலைக்கு வாரோம். இதுதான் எங்களோட அதாவது பஞ்சபூதங்களும் இந்த கோள்கள் எப்படி தோன்றினது. இந்த கோள்கள்லையும் வந்து என்னென்ன பூதங்கள் கூட இருக்குதோ, இப்ப பூமியை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா பூமியில வந்து மனிதன் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான பஞ்சபூத கொள்கைகள் கூட இருக்குது. அதால பூமி இருக்கு. அதே நேரத்துல நீங்கள் இப்ப வெள்ளியை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அங்க வந்து தேஜஸ் இது கூட இருக்குது. அப்ப அது வெக்க கூடவா இருக்கும். அப்படித்தான் இந்த ஒவ்வொன்றையும் எடுக்கலாம். அதே நேரத்துல இன்னொன்றும் இருக்குது, கிரகங்கள் நாங்க நவக்கிரகங்கள்னு சொல்றோம். அதைத்தான் இந்த பூமி, அங்கால புதன், வியாழன், நெப்டியூன், புளூட்டோன் அந்த அவ்வளவு கூட போறோம். இப்படி போக்கல இதுகளுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு? நாங்க பூமியில இருக்கிறோம். ஆனா பூமியின் ஒரு துணைக்கோளாக சந்திரனங்களை சுத்தி வருது. அப்ப சந்திரனை நாங்கள் இங்க கொண்டு வந்துட்டோம், கபத்தின் தொடர்பு கூட இருக்குதுன்னு சொல்லி அப்படி மற்றதுகளுக்கும் எங்களுக்கு இடையில தொடர்பு இருக்கு. இதுக்காகத்தான் எங்களுக்கு சொல்லப்படும் இப்ப சனீஸ்வரன் மாறுறார், அது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. சனீஸ்வரனும் வியாழன் ஏதோ மாறுறார். அப்ப வந்து எங்கள்ல இந்த தாக்கங்கள் கூட இருக்கும். என்ன அதிலிருந்து வர்ற கதிர்கள் எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள சில தன்மைகள்ல இருந்து நாங்கள் விடுபடலாம். எல்லாமே இல்ல, சில தன்மைகள்ல இருந்து
விடுபடலாம். இதோட இந்த இன்னொரு விஷயம், இதுல இந்த தோஷங்கள் இருக்கு. இந்த அதுல வாதம் பித்தம் கபம் எடுத்தோம்னு சொன்னா இதுக்கும் எங்கட வயதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப நார்மலா நாங்க வாதம் என்று சொன்னா அத எங்க இதுல சித்தாவில சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, வாதம் என்றது வயது போகைக்குள்ளதான் அதிண்ட தன்மை கூட இருக்கும். அநேகமாக வயதான ஆக்கள் தங்களுக்கு உழைவு குத்துவல் தான் கூட இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப அந்த நேரம் வாதம் இருக்கும். பித்தம் மிடில் ஏஜ்ல இருக்கும். அநேகமா பாருங்க, அநேகமா ஒரு 25 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற ஆக்கள் நல்ல ஆக்டிவா இருப்பினோம். அந்த நேரத்துல தான் நல்லா காசு சேர்ப்பினோம், வீடு கட்டுவினோம், பிள்ளைகள வேலைகள் கூட பார்ப்பினோம். அதுக்கு காரணம் இந்த பித்தத்தின் தன்மை கூட இருக்கிறது என்று சொல்ல. இது பொதுவான முறை. அடுத்ததா கபாப். இது சைல்ட்ஹுட்ல சின்ன இதுல ஏன்னு சொன்னா சின்ன பிள்ளைகள் கூட அசைவு அதுகள் பிறந்ததிலே உடனே அசைவுகள் குறைவா இருக்கும். அவைகள் பிறகுதான் அவையோட தன்மை மாறிக்கொண்டு வரும். இது இப்படி சொல்லப்படுது. அதே நேரத்துல ஒரு நாளை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, ஒரு நாள்ல பாக்கல முதலாவதா இந்த வாதம் ஒரு நாளுண்ட முடிகிற தன்மையில தான் கூட இருக்கும். வாதத்தின் தன்மை கூட இருக்கும். அப்ப அதுதான் நாங்க நிறைய நேரம் கண் விழிக்க கூடாது என்று சொல்லுவோம். நிறைய நேரம் நேரமா கண் விழிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கு பிறகு நித்திரையின்மையினால கை காலுகள் உழைவா இருக்கும், ஒரு கன்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்கும், அன்றைக்கு முழுக்க ரெஸ்ட்லெஸ் ஆயிருப்போம். அதனாலதான் அப்படி வருது. அதே மாதிரி பித்தம்னு சொன்னா அது ஒரு பகல்லேன்னு சொன்னா மத்தியானம். உங்களுக்கே தெரியும் தானே, எங்களுக்கு அவ்வளவு வெயில் சரியான மோசமா தான் இருக்கிறது. அதே மாதிரி இரவுல நடுப்பகுதின்னு சொல்லப்படும். இதேதான் கபம் சொன்னோம்னு சொன்னா விடிய வெள்ளன ஸ்டார்ட் பண்ணிக்கலையும் பிறகு இரவு ஸ்டார்ட் பண்ற நேரம் என்று சொல்லப்படுது. இதுல முக்கியமாக இதை சொல்லப்படுது என்னொன்றும், இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொதுவான கொள்கையின்படியே அதாவது 4 மணியில இருந்து 2 மணியில இருந்து 4 மணி மட்டும் அந்த நேரத்துல கூடுதலாக இந்த ஆக்சிடென்ட் அதுகள் எல்லாம் கூட நடக்கிறதுன்னு சொல்லப்படும். அந்த நேரத்துல ஏன்னு சொன்னா இந்த அதாவது இந்த பித்தத்தின் தன்மை கொஞ்சம் அந்த நேரம் கூட இருக்கிற மாதிரி. அடுத்ததா என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த எல்லாரும் அந்த நேரம் தான் ஓடி திரிகிறது கூட. நாங்க வெளியில ஆக்கள் எல்லாம் போறோம். அப்ப இந்த காற்றும் மாசுபட்ட காற்றா கூட இருக்குதான். காற்று மாசுபட்டு இருக்கைக்குள்ள எங்களுக்கு ஆக்சிஜன் நாங்கள் இழுக்கிறது அதெல்லாம் எடுக்கல அந்த எங்களோட உடல்ல தேவையான அளவுக்கு எங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அப்ப அந்த நேரத்துல டிரைவ் பண்ற ஆக்கள் அது எல்லாம் கூட ஆக்சிடென்ட் பண்றதும் கூடவே இருக்காங்க. இது ஒரு ரிசர்ச்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 மணியில இருந்து 4 மணி அந்த டைமுகள் அது என்னன்னா ஆக்கள் கூடின நேரம், வழி மாசுபட்டு இருக்கிற நேரமால அப்படி சொல்லப்படுது. இதையேதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெய்னி சீசன்ல எப்படி இருக்கும், ஸ்ப்ரிங்ல எப்படி இருக்கும், ஓட்டம்ல எப்படி இருக்கும்னா இந்த வாதபித்த கபம் இப்படித்தான் மாறுபடுது. அப்ப நாங்க கட்டாயமா இந்த ஒரு மழை காலம் அல்லது சரியான வெயில் காலம் இந்த காலங்கள்லையும் எங்களோட உணவு நடைமுறையையும் கட்டாயம் நாங்க கருத்தில் எடுக்க வேணும். ஏன்னு சொன்னா அந்த நேரத்துல நாங்க கூடின அளவுக்கு இப்ப எங்களோட இதுகள் செய்கைகளோ இல்ல உணவுகள் கூட எடுத்தோம்னு சொன்னா அதாலையும் எங்களுக்கு நோய் வரும். அத மாதிரி உணவு எடுக்கைகளையும் இப்ப உணவு சாப்பிட்ட உடனே உணவு சமிபாடு அடைஞ்சு கொண்டிருக்க உணவுக்கு பிறகு அப்பையும் இந்த வாதம் பித்தம் கபத்தின் அதே இதுதான் இதுல போட்டிருக்கிறேன். அடுத்தது இந்த உணவை பற்றி எடுத்தா இந்த பிரகிருதியிலேயே துவங்குது உணவுண்டைக்குல. அது உணவுல எங்களுக்கு 3 விதமான குணம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுல ஒன்று சாத்வீக குணம், ரஜோ குணம், தமோ குணம். இது எங்களோட வாதம் பித்தம் கபம் இந்த பஞ்சபூதத்தோட தொடர்புடையது. இப்ப சாத்வீக குணமான உணவுகள் என்று சொன்னா அந்த உணவுகள்ல சுவைகளோட ஒப்படைகளை பார்த்தோம்னு சொன்னா அதுல சுவையில கூட இந்த புளிப்பு கேர்ப்பு அந்த தன்மைகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். உரைப்பு சாப்பிட்டோம்டா உரைப்பெல்லாம் ரஜோ குணமுள்ள உணவுகளுக்கு சொல்லப்படுது. சாத்வீக குணமுள்ள உணவுகள் என்று சொன்னா ஒரு நடுநிலையான உணவுகள், செமிக்கவும் கூடியதா இருக்கும். அதே நேரத்தில் அது உடலுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னொரு விஷயத்தை சொன்னா இந்த மாமிச உணவுகள் அதுகள் எல்லாத்தையும் கொண்டு இந்த ரஜோகுணமான உணவுகளுக்குள்ள சொல்லப்படுது.
ஏன் என்று சொன்னா இப்ப மாமிசம் நான் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்றதை நான் சொல்ல வரையில்லை. ஆனா சில மாமிச உணவுகள் வந்து எங்களோட குணங்கள்ல இந்த பஞ்சபூதம் பார்த்தோம் தானே, சில பஞ்சபூதம் அதுல கூட இருந்தா அந்த தன்மை அதை நாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க அதிண்ட தன்மை எங்களுக்கு கூட வரும் என்றதை சொல்லப்படுது. அதுக்காகத்தான் இந்த உணவுகளை எப்படி எடுக்க வேணும், என்னென்ன உணவுகள் இருக்குன்னு இதுல நான் போட்டிருக்கிறேன். அதுலேயும் இந்த சாத்வீக உணவுகள் என்று சொன்னா கூட வந்து இயற்கையான உணவுகள், இயற்கையாக இருக்கிற தாவரங்கள்ல இருந்து இருக்கிற உணவுகள் அதுகளைத்தான் கூட சொல்லப்படுது. அடுத்ததான் இந்த தமோகுண உணவுகள் என்று சொன்னா நோமலா வந்து ஹெவி, அதாவது இப்ப நாங்க சொன்னோம் தானே கபம் கூடினது ஹெவியான உணவுகள். நோமலா பாருங்களேன், ஒரு சாப்பிடைக்குள்ள இந்த கொத்து ரொட்டி எடுத்துக்கொண்டா கொத்து ரொட்டிக்குள்ள மா போடுறோம், கோதுமை மாவுல தான் கொத்து செய்யறேன்னா அது மாப்பொருள் வருது. அதுக்கு அடுத்ததா அதுக்குள்ள நிறைய எண்ணெயை விடுவோம், அப்ப அது ஆயில் கூடவே இருக்கும். அதுக்கு அடுத்ததா அதுக்குள்ள தேவையான இறைச்சிகளை எல்லாத்தையும் போட்டா, எல்லா இறைச்சியும் போடுறது தானே கொத்துக்கு, அப்ப எல்லா இறைச்சியையும் போட்டோன்னே அது வந்து ஒரு தமோ குணமுள்ள உணவு, அதாவது ஹெவியான டயட். ஒரு ஹெவியான டயட்டுண்டா இப்ப நார்மலா எங்களுக்கு இந்த ஒரு ஆளுக்கு புரதம் எவ்வளவு தேவை, இது எவ்வளவு கார்போஹைட்ரேட் எவ்வளவு தேவை, ஃபேட் எவ்வளவு தேவைன்னு இருக்கு. ஆனா நாங்கள் என்ன செய்வோம், இந்த உணவு டேஸ்டா இருக்கு அப்ப என்ன செய்வோம், நிறைய சாப்பிடுவோம். நிறைய சாப்பிட்டோம்னு சொன்னா அது வந்து ஒரு பொடிக்கு நிறைய வேலை. இப்ப நான் சொன்னேன் தானே ஒரு மெஷின்ண்டா இதுக்கு மேல நிப்பாட்டிடும். ஆனா எங்களோட ஸ்டொமக் என்ன செய்யறது, அதை நிப்பாட்டி விட்டா எங்களுக்கு செமியா குணம் இல்லை வருது. அதானே இன்டைஜஷன் வந்து அதுக்கு பிறகு இல்லை நாங்க டாக்டர்கிட்ட போக வேண்டி வருது. அப்ப ஸ்டொமக் பார்க்கும் என்னால இயன்ற அளவுக்கு இதை ஏதோ ஒரு வகையில அடிச்சு நொறுக்கி ஒரு இடத்துக்கு அனுப்புவோம்ட்டு அது எல்லாத்தையும் இழுத்து எடுக்கல கூடினதை கொண்டே கொலஸ்ட்ரால் கொண்டே லிவர்ல வடிய வருது, அது ஃபேட்டி லிவர் வருது. அப்ப எதையும் மருந்து விருந்து எல்லாம் அளவு தானே சொல்லப்படுது. அப்ப நாங்கள் வந்து டேஸ்ட்ன்ற ஒரு வாயில ஒரு சுவைன்றதொண்ட வச்சுக்கொண்டு என்ன செய்யறோம், அந்த டேஸ்ட் கடுமையானதால நிறைய உணவு எடுக்கிறோம். அதால அதுல முக்கியமானது இந்த தமோ குண உணவு, ராஜசிக உணவுகள் வந்து எங்களுக்கு டிசீஸை ஏற்படுத்த போகுது. இது நீங்க வாசிப்பீங்கன்னு அங்கால இதை தருவீங்களா ஒன்று கேட்குறேன். அடுத்தது இனி நாங்க இந்த யோகாவை பற்றி வருவோம். இவ்வளவு நேரம் உணவை பற்றி கதைச்சோம், எங்கட நாங்க உடம்பு என்னென்று உருவானது, எங்கட பஞ்சபூதத்தை பற்றி கதைச்சோம். அடுத்தது யோகா. இந்த யோகாவை நாங்கள் எடுக்கல, இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஆஸ்பெக்டில் ஒரு ரிசர்ச்சில் இருந்ததைத்தான் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். அங்க அவை ஒரு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எடுத்து அவை பார்த்திருக்கணும். அதன் படி அவை ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கணும். இந்த யோகான்றது என்னன்றது ஒரு ஃபிட்னஸா இருக்கலாம், அல்லது செல்ஃப் ரெகுலேஷனா இருக்கலாம், அல்லது ஒரு எவையான சில ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த அளவுக்குள்ளேயும் அடங்கித்தான் இந்த யோகாவை கொண்டு வரப்படுது. அதுல வந்து நாங்க நார்மலா பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆட்கள் வந்து தங்களுக்கு ஃபிட்னஸுக்காக சொன்னா அந்த அவையோட பாடியில ஒவ்வொரு ஃபிளெக்சிபிலிட்டிக்காக சொன்னா எங்கிட்ட நான் இப்ப சொன்னேன், எலும்புகளால தசைகளால மஜ்ஜியால ஆக்கப்பட்டது எங்களோட உடம்பு. அந்த உறுப்புகளை வந்து அசைப்பதன் மூலம் அந்த உறுப்புகள்ல இருக்கிற தேவையற்ற கழிவுகள் போகும். அதுதான் உண்மையா. எங்களோட உடம்புல நாங்க நினைக்க கூடாது கழிவுகள் என்று சொன்னா மலம், சிறுநீர் மற்றும் வியர்வை, இது மூன்றும் தான் கழிவுன்னு நாங்க நினைக்க கூடாது. எங்களோட உடம்புல நான் சொன்னேன் ஒவ்வொரு செல் இருக்குது, ஒவ்வொரு கலங்களும் வந்து தன் வேலையை செய்யும். ஒரு வேலை செய்யக்குள்ள அதுல இருந்து ஒரு கழிவு வரும் கட்டாயம். அது உடல்ல எல்லா உறுப்புகள்ல இருந்து வரும். அந்த ஒவ்வொரு கழிவும் நார்மலா நான் போன முறையும் சொன்னேன், நாங்கள் எடுக்கிற சாப்பாடுல இருந்து தேவையானது பிரிக்கப்பட்டு தேவையில்லாதது போய்க்கல அதுல உங்களுக்கு தெரியும் யூரினைல இருந்து கிரியேட்டினைன் வரும். என்ன அந்த கிரியேட்டினைன் உடம்புல கூடுதுன்னு சொன்னா அங்க கிட்னியின் ஃபங்க்ஷன் குறையுதுன்ற அர்த்தம். என்ன நார்மலா கிரியேட்டினைனை பார்ப்போம். அதே மாதிரி இந்தியால கொலஸ்ட்ரால்ல லிபிட் ப்ரொஃபைல பார்ப்போம், எல்டிஎல் சரியா இருக்கா, ஹெச்டிஎல் சரியா இருக்கா, ரேஷியோ சரியா இருக்கான்னு பாக்குறோம். இதுகள் எல்லாமே என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா எங்களோட செல் வந்து ஒவ்வொரு கலங்களும் சரியா தொழிற்பட்டா அதோட கழிவுகள் சரியான முறையில் அகற்றப்படும். இந்த அகற்றப்படுறதுக்கு இன்னொரு முறை இருக்குது, எங்களோட நடைமுறை. அப்ப நான் நல்லா சாப்பிட்றேன்,
வேலைக்கும் போய் ஒரு கதிரையிலேயே இருக்கிறேன், பிறகு திருப்பி வாரேன், அப்படியே இருந்தேன்னு சொன்னா எனக்கு என் சக்தி பயன்படப்படையில. அப்ப எனக்கு ஸ்டோரேஜ் வந்து கூடிக்கொண்டு போகும். அதனால எனக்கு நோய் வருது. அதாவது கொலஸ்ட்ரால் வரும், ஹார்ட் டிசீஸ் வரும், அப்படி ப்ரெஷர் வரும், இப்படி தொடர்ந்து பல நோய்களை நாங்க உள்ளாகிறோம். அப்ப அதுக்காக இந்த எங்களோட உடம்பின் அசைவுகளையும் உடம்பில இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களுக்கும் என்னென்ன வழியில அசைவை கொடுத்து அதுல இருந்து சில தேவையில்லாத கழிவுகள் அகற்றுறதுக்கு இந்த யோகாசனம் முக்கியமா இருக்கு. அதே நேரத்துல எங்களோட உடம்புல கழிவுகள் அகற்றுறதோட அந்த அங்கங்களை ஒவ்வொன்றையும் வந்து நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா ரீஜுவனேட் பண்ணணும். அதாவது அவைய நல்ல போஷாக்கு உள்ளதா அவைய செயற்பாடை கூட்டணும்னா அதுக்கும் முக்கியமா இந்த பிராணாயாமம், மூச்சு எடுக்க வேணும், மூச்சு என்ன இந்த அசைவுல மூச்சு எடுக்கணும், இந்த அசைவுல மூச்சை விடணும்ன்றா தான் அந்த கழிவு சரியான முறையில வெளியில போகும். இதுகளை தான் இந்த யோகாசனத்துல சொல்லப்பட்டு இருக்கு. அடுத்தது இன்னொரு விஷயம், எங்களோட மூளை. இந்த மூளையில இருக்கிற ஹோமோன்கள் நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு ஆக்டிவா இல்லாம இருந்தா எங்களுக்கு சில சில ஹோமோன்கள் சுரக்கப்படாது. இப்ப நாங்கள் வந்து இந்த சமூகத்தோட தொடர்பு இல்லாம இருந்தாலே எங்களுக்கு டோபாமினோ செரட்டோனினோ குறைஞ்சிடும். நார்மலா யோசிச்சுப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே ஒரு அறைக்குள்ள பூட்டி போட்டு இருந்தா அடுத்ததா என்ன எங்களுக்கு வரும், எங்களை அடுத்ததா டெல்லிப்பளைக்கு அனுப்பணும்னு சொல்ற நிலை வரும். ஏன் தனியா இருக்கைக்குள்ள அப்படிதான். இப்ப கொஞ்சம் போன் இருக்குது, போனை இன்னொருகளும் அதுக்குள்ள பார்த்து கொண்டு இருக்கல அது. அப்ப அப்படி அப்ப அது எல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அப்ப நாங்க இது வந்து என்னன்னு சொன்னா இந்த சமூகத்தோட நாங்க சேர்ந்து இருக்க வேணும், சமூகத்தோட ஒரு ஆள் இன்டராக்ட் பண்ண வேணும். எங்களோட விஷயங்கள்ல நாங்கள் கதைக்கிறதுலையோ அல்லது ஒரு குழுவாக சேர்ந்து ஒவ்வொரு முறை இது செய்யல எங்களோட பிரெயினுக்கு வந்து இந்த அதாவது இந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்கப்படும். இந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்கப்பட்டாலே மிச்ச விஷயம் இல்லை, எல்லா ஹார்மோனும் ஒழுங்கா ரெகுலேட் பண்ணப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும், இதுல பிட்யூட்டரி கிளாண்ட் இந்த மூளையில சரியா இப்படி எடுத்தோம்னா இந்த மூக்கால நேர போய் தொடுற இடத்துல இருக்கும் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் சரியா இயங்கிச்சுதுண்டா அதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், ஒவ்வொரு முறையும் என்ன பிராணாயாமத்திலேயே ஒவ்வொரு வகையான பிராணாயாமம் சொல்றோம். 16 வகை பொதுவாக சொல்லப்படுது. இந்த பிராணாயாம முறைகள்ல அந்த 16 வகையிலையும் இப்ப சில நேரங்கள்ல வெக்க கூட இருக்கும். அப்ப சீத்தாகாரி அது என்ன வாய்க்குள்ளால காத்த விடணும். அப்படியான விஷயங்களை நாங்க செய்யல இந்த பிட்யூட்டரி கிளாண்டோ எங்களோட பிரெயினுக்கு இந்த ஒரே ஒரு பாத்வே எங்களோட மூக்குத்தான் பிரெயினை தொடுறதுக்கு. என்ன அநேகமான சில சர்ஜரிக்கு பாருங்க மூக்கால தான் செய்ய வேண்டி இருக்கு. அப்போ அவ்வளவு முக்கியமான ஒன்று. அப்ப இந்த மூக்குக்கும் இந்த பிராணாயாமத்துக்கும் எவ்வளவு முக்கியம்ன்றதை நாங்க யோசிக்க வேணும். அதுதான் உண்மை. அதே மாதிரி அதை விட சில கிரியாகள் இருக்குது. அது வந்து இனியில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து முந்தி செய்வினம், மூக்குக்குள்ளால தண்ணி விட்டு கீழால எடுக்கிறது அப்படியெல்லாம் செய்வினம். அப்ப அப்படியான கிரியாஸ் இருக்கு, அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அதை செய்த வேண்டாம். இந்த ஆரோக்கியம்ன்றது இங்கதான் தங்கி இருக்கு. அதுதான் இதுல நான் மிச்சம் மினக்கடையில நீங்க வாசிச்சிருப்பீங்க. அடுத்தது இந்த யோகாசனத்தை எங்கட இதுல சொன்னா உடலையும் உள்ளத்தையும் இணைக்கிறது யோகாசனம் என்றது. அதுதான் அதாவது உடலும் உள்ளமும் என்றது வெளியில தெரிகிறதையும் தெரியாதையும் இணைக்க வேணும். அதுதான் இந்த யோகாசனம். இந்த யோகாசனத்துல முக்கியமா இந்த பதஞ்சலி முனிவரை பற்றி நாங்க சொல்ல வேணும். இவர் தான் பதஞ்சலி முனிவர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் பதஞ்சலி வந்து எங்களுக்கு யோக சாஸ்திரத்தை தந்தவர். இந்த யோக சாஸ்திரம் எப்படி வந்ததுன்றது இந்த பதஞ்சலி முனிவர் வந்து கீழே பாம்பு மாதிரி இருக்கிறார். அப்ப அவர் ஏன் அந்த உருவம் எடுத்தாருண்டாலே அந்த வளையக்கூடிய தன்மைக்காக சொல்லியும், இவர் பதஞ்சலியா வந்தது ஏனென்று சொன்னாலும் சிவபெருமானு நடனத்தை பார்க்க வேணும் என்று சொல்லி அதனாலதான் அவர் நடனத்தையும் பதஞ்சலி தான் நடன சாஸ்திரத்துக்கு முக்கியமான ஆள் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த பதஞ்சலி முனிவர் வந்து அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஆள். இவர் வந்து கிருஷ்ணர் ஆதிசேடன் அந்த படுக்கிறது அந்த ஆதிசேடன் தான் இந்த பதஞ்சலி என்று சொல்லப்படுகிறது. மிச்சத்தை நீங்கள் வாசிச்சு பார்க்கலாம். அடுத்தது வந்து நோமலா இந்த யோகக்கலை மூலம் நாங்க என்னென்னத்தை செய்யலாம், மனம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம். அந்த சமூக மண்டலத்துக்கு தான் முக்கியமா சொன்னேன் நான். அதாவது ஒரு இடத்துல தனியே நாங்க யோகா செய்யறதுக்கு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொதுவான இடத்துல எல்லாரும் சேர்ந்து செய்யல இன்னும் அதுவும் கூடி எங்களுக்கு மனதுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுறது, இந்த ஹாப்பி ஹார்மோனை கூட சுரக்க வைக்கும். இதுலயும் இன்னொரு விஷயம் இருக்குது, நான் அதை சொல்லல. யோகா செய்யறதுக்குன்ற நேரம் இப்படி அதுக்குன்னு கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் இருக்கு. அது வளமையா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னோடய சொல்லல.
அதுவும் வந்து முக்கியமான ஒன்றாக இருக்கும். அடுத்தது இந்த உண்மையா யோகான்றது வந்து ஒரு எங்கெங்க என்ன மாதிரி இருக்குன்றத இதுல சொல்லியிருக்கு. இப்போ நார்மலா உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாத்த வீடுகள்லையும் ஸ்கெட்டிங் பேன் இல்லை, டாய்லெட் எல்லாமே கொமர்ட்டுக்கு மாறிட்டோம். ஆனா அந்த காலத்துல தெரிஞ்சதோ தெரியலையோ தெரியா மேலாசனம்னு சொல்லி ஒரு ஆசனத்தையே வச்சுதான் இருக்கு. ஏண்டா நாங்க ஸ்வெட்டிங் பேன்ல இருக்காட்டாலும் அந்த மேலாசனம் செய்யவன். அப்ப அதால எங்கட கால்களுக்கு, அதாவது 2 கால்லையும், அதாவது என்னென்ன தசைகளுக்கு, அதாவது எங்கட முன்பக்க தசைகள், ஃபிளெக்ஷன் மசில்ஸ், எக்ஸ்டென்ஷன் மசில்ஸ் அப்படின்னு மசில்ஸ்ல இருக்கு. அதுகளுக்கு என்ன நன்மை, அப்படி மசில்ஸை நாங்க இறுக்கி கொண்டு இருக்கைகள எங்கட அப்டோமன், அதாவது வயிற்று பகுதி தசைகளுக்கு என்ன நன்மை, அது அப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு மேல ஆசனத்துல. அப்ப இது நான் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் நான். அப்ப வாழ்க்கை முறை என்றதுக்கு சொன்னேன் நான் இந்த கதையை. என்னன்னு சொன்னா ஆசனங்கள்ன்றதை வந்து சிலது வந்து வாழ்க்கையோடையே பின்னி பிணைஞ்சுதான் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் அதை யோசிக்கிறே இல்லை. அதனாலதான் இப்ப புதுசா அதே மாதிரி பேபி போஸ், அதாவது ஹாப்பி பேபி போஸோ பேபி போஸ்ன்னா ஒரு சின்ன பிள்ளை எப்படி இருக்கு படுத்து இருக்குது ரெண்டது. இப்ப அது அந்த நேரம் அந்த பிள்ளையின் அசைவு கூட, அப்ப அசைவு கூட என்றைக்குல அதுக்கு என்ன எங்கட பிளட்ல இருக்கிற வீனஸ் ரிட்டர்ன் எல்லாம் நல்ல வடிவா கூட போகும். நாங்க ஒரே இடத்துல இருந்தா நீங்க பாருங்க, இருந்தோம்னா கால் வீங்கும் சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு. ஏன் எங்கட அந்த மசில்ஸ் தன்மை, அதாவது காலு மசில்ஸ் வந்து கூட ஒர்க் பண்ணல, அதனால பிளட் வந்து மேல் நோக்கி ஹார்ட்டுக்கு போகையில. அப்ப இப்படியான தன்மைகளுக்காகத்தான் இந்த வாழ்க்கை முறை என்றது, எங்கட வாழ்க்கை என்றது எங்கட சில நடைமுறைகளோடையும் நாங்க செய்யற வேலைகளோடையும் இது பின்னி பிணைஞ்சு இருக்கு. அடுத்தது உங்களுக்கு தெரியும், அடுத்தது பாரம்பரியமாக வந்து யோகா கலையில வந்து ஆசனங்கள் இருக்கும், பிராணாயாமம் இருக்கும், தியானம் இருக்கும், மந்திர உச்சாடனம் இருக்கும். அடுத்ததா வந்து உள மருத்துவம் என்று சொல்லி இருக்கும். மற்றது யோகாசனம் செய்யறதால என்ன நன்மை அது உங்களுக்கு தெரியும், நான் அதுல பெருசா டச் பண்ணல. அடுத்ததா வந்து ஹெல்த்தி லைஃப்ண்டா எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த பாடி, அதாவது ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம்னா எங்களோட உடலுக்கும் மனதுக்கும் எப்படி தொடர்பை நாங்க ஏற்படுத்துறோமோ, உடல் பாதிக்கப்பட்டா அது எங்களுக்கு மனமும் பாதிக்கப்படும். நார்மலா பாருங்க, ஒரு காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சல் ஒரு 3 நாள் மாற இல்லையென்று வையுங்களேன், அடுத்ததான் பயம் பிடிச்சிடும். சரி இது என்ன காய்ச்சலோ, இது டெங்கோ, இல்ல நான் பிளட் டெஸ்ட்டுக்கும் போகல என்ன, அல்லது அதை விட எதன் வித்தியாசமான உண்டோ ரெண்டெல்லாம். அப்ப உடல் அதே மாதிரி மனத்தை பார்ப்போம். நார்மலா வந்து அநேகமா பாருங்க, இந்த வயதான ஆக்கள் வந்து நிறைய ஆக்களோட எல்லாம் வெளியில கதைக்கிறேல, நாங்களும் விட மாட்டோம். என்ன சொன்னா வெளியில போனா விழுந்து போவினோம், நம்ம அப்படி இப்படின்னு விடமா. அவன் நிறைய கதை சொல்லுவேன், எனக்கு கால் நோவுதுன்னு சொல்லுவேன். அப்புறம் சொல்லிடும், இல்லை 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 எனக்கு இப்ப இந்த கையுக்குள்ள நோவுது சொல்லுவேன், சாப்பிடவே மனம் இல்லையன்னு சொல்லுவேன். அதாவது மனம் சம்பந்தப்பட்டது. ஆனா ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தா அவைக்கு அந்த வருத்தம் மட்டும் இல்லாம இருக்கும். பிறகு கொஞ்ச நாளால திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்ப இது வந்து அதுதான் என்னன்னு சொன்னா, உடலுக்கும் மனதுக்கும் என்ன தொடர்புன்றது. அப்ப இது ரெண்டையும் சமநிலையில நாங்க பார்க்கணும்னு சொன்னா, மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு, ஆனபடியா சமூகத்தோட வடிவா இன்டராக்ட் பண்ண வேணும். அதே நேரத்துல வந்து எங்களோட உணவு முறைகள்லையும் நாங்க கருத்தில் எடுக்க வேணும். அடுத்தது இந்த இம்யூனிட்டியும், இந்த அதாவது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் எங்களுக்கு ஒரு, அதாவது மனத்துல வர தாக்கங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து எப்படி என்று சொன்னா, எங்களோட மூளையைத்தான் எல்லாமே பாதிக்கும். இந்த மூளையில இருந்து வார அதுல இருக்கிற ஒவ்வொரு ஹோமோன்ஸ் வந்து அது வந்து அந்த ஹோமோன்ஸ் சில, அது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, ஒரு விஷயம் செய்யல, இந்த முடிவெடுக்கிறதே தெரியல அப்படின்னு ஒரு அந்தரப்பட்டு கொண்டு இருந்தோம்னா, எங்களோட கிட்னிக்கு மேல அதிரீனல் சுரப்பின்னு ஒன்று இருக்கு. அது என்ன செய்யும், அட்ரினலின கூட சுரந்து விடும். அந்த அட்ரினலின் என்ன செய்யும், போய் எங்களை நரம்பு தொகுதியை ஸ்டிமுலேட் பண்ணும். நரம்பு தொகுதியிலையும் அது சிம்பத்தட்டிக் நர்வ் வந்து ஒரு நரம்பு தொகுதியை ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த சிம்பத்தட்டிக் நர்வ் ஸ்டிமுலேட் பண்ணினோன்னே நான் ஒரு இடத்த நிற்க மாட்டேன், அங்க ஓடுவேன் இங்க ஓடுவேன், என்னத்தை செய்யறது என்னன்னு யோசிச்சு நிறைய தரம் மூச்சை இழுத்து விடுவேன், ஹார்ட் நல்லா துடிக்கும். அப்ப இதெல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னா, எங்களோட உடல்ல மாற்றங்கள் ஏற்படுது. இதால கூடி சில கழிவுகள் எங்களுக்கு வரும் உடல்ல, அது வந்து எங்களுக்கு நோயை ஏற்படுத்தும். அதைத்தான் இதுல காட்டி இருக்கு. அப்ப இது வந்து இதெல்லாம் ஒவ்வொரு ரிசர்ச்லயே கண்டுபிடிச்சதைத்தான் நான் எடுத்து போட்டேன் நான்.
அப்ப பாருங்க நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கைகளை நாங்க வாழ பழக வேணும். அடுத்ததான் இதுவும் அதுதான் இந்த பிரெயின்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்டா அதுக்கு பிறகு நாங்க எங்களோட நடவடிக்கையில இப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்றது. அப்ப அப்படியா இருக்கைக்குள்ள நாங்கள் எங்களோட உணவுகள்லையும் உண்மையா நாங்க என்னன்னு சொன்னா உணவிலையும் எங்களோட நடைமுறைகள்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தினாலே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நாங்க குறைக்கலாம். நார்மலா பாருங்க இந்த தற்கொலைக்குரிய எண்ணம் இருக்கிற ஆக்களை பாத்தீங்கன்னா அவைக்கு வந்து இந்த செரட்டோனினை தான் பிளட்ல பார்த்தா அது குறைவா இருக்கு. அப்ப விடுவி நம்ம ஆக்களோட போய் கதைங்கொண்டு இல்லைன்னு சொன்னா லாஃபிங் தெரப்பிக்கு போயிட்டு வாண்டு விடுறது. இப்ப பாருங்க நார்மலா என்னன்னு சொன்னா எங்களுக்கு நார்மலா ஒரு சிரிக்கிறது கூடி காசு கொடுத்து வேண்டிய நிலையில தான் நாங்க இருக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த சமூகத்துக்கு இடையில எங்கள்கிட்ட தொடர்பு இல்லை, ஆக்களோட ஆக்கள் தொடர்பு இல்லை, சந்தோஷமான விஷயத்த கதைக்கிறே இல்லை. அதான் அடுத்தது சிரிக்கணும்னு சொன்னா அதனால போய் லூசுகள் மாதிரி என்ன ஒரு ஆள் பார்த்து சும்மா சிரிச்சுட்டு காசை கொடுத்துட்டு வர வேண்டிய நிலையில இருக்கிறோம் லாஃபிங் தெரப்பி. அப்ப அந்த சிரிச்சாதான் இந்த செரட்டோனின் கூடும், அதுதான் உண்மை. அப்ப இதுகளை வந்து நாங்க எப்படி இந்த யோகாசனம் மூலமாக நாங்க செய்யலாம்ன்றதைத்தான் நாங்க சிந்திக்கணும். இது அதுக்காகத்தான் நான் இதை போட்டேன்னா. அடுத்தது எங்களோட ஒவ்வொரு உடல் உறுப்புகள்லையும் ஒவ்வொரு விதமான செயற்பாடுகள் நடக்கும். முக்கியமாக வந்து இந்த நாங்க முக்கியமா அடுத்து எங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சது ஹார்ட்டை பற்றி மட்டும்தான் சிந்திப்போம். இதயத்துல அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும். ஆனா அப்படி இல்லை, உடலில உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் எங்களுக்கு முக்கியம்தான். ஒரு உறுப்பு பாதிச்சாலும் அந்த ஒவ்வொரு உறுப்பாலையும் எங்களுக்கு பிரச்சனை வரும். நார்மலா பாருங்க ஒரு ஈரல் எடுத்துக்கொண்ட வேண்டாம், ஈரல் வந்து பல வகையான கிட்டத்தட்ட ஒரு 500 வகையான தொழிலை ஈரல் செய்யுது. ஆனா நாங்க ஈரலை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இப்பதான் நாங்க அதை முந்தியெல்லாம் அந்த அப்படி ஈரலை பற்றி ஒரு தரம் கதைக்கே இல்லை. ஏன்னு சொன்னா ஈரல்ல வருத்தம் வரையில. இப்ப பாருங்க கிட்டடியிலேயே ஒரு சின்ன பிள்ளை உண்டு லிவர் பிரச்சனை என்று சொல்லி ஃபேட்டி லிவர் இருந்து அந்த பிள்ளை இறந்துட்டுது, ஒரு 10 வயது பிள்ளை. அப்ப பாருங்க இந்த ஈரல் ஏன் அந்த 10 வயது பிள்ளைக்கு இப்படி ஒரு ஃபேட்டி லிவர் என்ற நிலைமை வந்ததுன்னு சொன்னா எங்களோட சாப்பாட்டு முறை என்ன செய்யறோம், எங்களுக்கு தேவையில்லாத சாப்பாட்டை தானே கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளும் என்னன்னு சொன்னா இப்ப அப்படி ஒரு சாப்பாட்டுன்ற மோகத்துலதான் பிள்ளைகள் இருக்குது. அது அடுத்துதான் பாருங்க. இப்ப நான் பிராக்டிகலா கண்டது, இப்ப நார்மலா ஸ்கூல்ல எல்லாம் போய் நாங்கள் பிள்ளைகள வெயிட் ஹைட் எல்லாம் பார்ப்போம். வெயிட் ஹைட் எல்லாம் பார்த்துட்டு இப்ப நிறை கூடின பிள்ளைகள் சொன்னா நீங்க யோகாசனம் செய்யுங்கோ, பின்னேரத்துல விளையாடுங்கோன்றதான் சொல்லுவோம். அப்பா அம்மா முதல் எங்களுக்கு சொல்றது, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை, டியூஷன் இருக்குது, அப்ப பிள்ளைகள் அதுக்கு போகாம இப்ப நாங்கள் வந்து எங்களோட பிள்ளைகள ஆரோக்கியம் என்ற நிலையை விட்டு நாங்கள் என்னத்தை யோசிக்கிறோம்னு சொன்னா மேக்ஸில இப்ப இந்த பிள்ளை 90 எடுத்ததா, ஏன் 100 எடுக்க இல்லை, அப்ப 100க்கு கொண்டு போவோம்னு தானே. இப்ப பிள்ளைக்கு உடல் இங்க அதுக்கு ஏற்கனவே ஒபேசிட்டியோ அந்த பிரச்சனை, அடுத்ததான் நாங்க மூளைக்கு பிரச்சனையை கொண்டு போறோம். எங்களுக்கு இப்ப நாங்க எங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் அங்க இருக்குது, அதனால நாங்க பிரச்சனைக்கு ஆளாகிறோம். பிறவே சொல்லுவோம் ஐயோ ஒன்றுமே வேணாம் பிள்ளைக்கு என்னதான் பிள்ளை பேசாம இருந்தா காணும்னு கொஞ்ச நாளைக்கு சொல்லுவோம். பிறகு திருப்பி ஓடத்து வாங்குவோம். ஏன் பக்கத்துல இருக்கிற அம்மா விட மாட்டா, உங்களோட பிள்ளை அதுக்கு என்ன மார்க்ஸ் எடுத்தது, உங்களோட பிள்ளைக்கு இந்த பிரச்சனையோ உண்டு. இப்ப நாங்க இப்படியான ஒரு பிரச்சனைக்குள்ள வந்திருக்கோம். அதே நேரத்துல இதுதான் இந்த யோகாவோ இப்படி என்று சொல்லியிருக்கேன். நாங்க ஒரு தருமே யோகாவுக்கு போகணும்னு விரும்புறதே இல்லை. யோகான்றது ஆரக்கட்ட ஏன்னு சொன்னா இப்ப நாங்க இதுல இருக்கிற ஆக்கள்ன்ற எண்ணிக்கையிலேயே எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எத்தனை பேருக்கு இதுல ஆர்வம் இருக்குண்டு அல்லது எத்தனை பேருக்கு இந்த உணவுல ஆர்வம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னா நாங்க அதையெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுக்கிறீல. ஆனா அதுக்கும் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப வருத்தம்னு சொன்னா டக்காண்டு கேட்போம் எங்கள்கிட்ட வந்தா, நீங்கள் ஈஸியா டேப்லெட் மாதிரி ஒரு மருந்தை தருவீங்களோ, இந்த தூள்கள் இதுகள் இந்த குடிநீர்கள் தான் எங்களுக்கு போட்டு குடிக்க நேரம் இல்லை. அப்ப அதுல கூடி அப்படித்தான் நாங்க நிக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த ஒரு டேப்லெட்டை செய்யறோம்னு சொன்னா அது ஆயுர்வேதத்துல இருந்தானே வெஸ்டர்ன்ல இருந்தானே அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்ப ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துலயும் இருக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர். அப்ப அந்த ஒரு மூலிகையை எடுத்து அந்த மூலிகையை காய வச்சு அதை மெஷினுக்க போட்டு அதை அரைச்சு அதை ஒரு டேப்லெட் ஆகி அந்த டேப்லெட் பாதுகாப்பாக இருக்கணும்ன்றதுக்காக சில அதுக்கான ப்ரிசர்வேட்டிவை சேர்க்க அங்க பிரச்சனை தான் வருது. ஆனா அதே இதை ஒரு குடிநீராக சொல்லி இந்த இலி எல்லாத்தையும் மருத்துவருக்கா போட்டு குடியுங்கன்னு சொன்னா கிடைக்காது இல்ல, அல்லது இதுக்கு நேரம் இல்லை.
இப்படியான இதுல தான் நாங்க இருக்கிறோம். அப்ப ஒரு ஃபாஸ்டான வேர்ல்டுல நாங்க மூவ் பண்ணணும்னு இருந்தா எங்களோட ஆயிலும் ஃபாஸ்டா தானே போகும். அப்புறம் என்னது நாங்கள் ஆயில 100 மட்டும் இருக்கலாம் எதிர்பார்க்கலாம். அதுதான் உண்மை. எங்களோட ஆயுள நாங்கள் என்னென்ன 100 மட்டும் இருக்கணும் எதிர்பார்க்கறது. 100 வேணா 70 தானே எங்களோட ஆயுட்காலம் ஸ்ரீலங்கால 70-75 அதுக்கு இருக்கிறனே என்னண்டு நாங்க எதிர்பார்க்கறது. ஏனண்டா நாங்க இங்க ஃபாஸ்டா ஓடுறோம்டா சாப்பாடும் ஃபாஸ்டா போகுது, உடம்பும் அதுக்கேற்றது தானே எங்களுக்கு பிரதிபலிக்கும். அதுக்காக தான் நான் முதலே சொன்னேன் உடம்பு எப்படி ஆக்கப்பட்டது. அப்ப இதுதான் நாங்க எங்கள்ல இருக்கிற பிரச்சனை. அப்ப இதுகளை இது ஒவ்வொரு உறுப்புகள்லையும் ஒவ்வொரு விதமான நோய்கள் வரும். அதே மாதிரி நோய் வராம இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு விதமாக எங்கட யோகாசனமோ எங்கட நடைமுறையோ எங்கட உணவோ இருக்க வேணும். அதைத்தான் நான் இதுல போட்டிருக்கிறேன் உங்களுக்கு உறுப்புகளை. அடுத்ததா இதை பாருங்க. நார்மலா எடுத்தோம்னு சொன்னா எங்களோட உடலின் ஒரு ஓய்வு நிலையிலையும் எங்களோட உடம்பு இது மாத்துப்படாம விட்டுட்டது. எங்களை பொடியில பார்த்தோம்னு சொன்னா இது இதெல்லாம் பிள்ளையா வந்துட்டுது. இங்கிலீஷ்ல இருந்ததை தமிழ்ல இதன்னது பிள்ளையா வந்துட்டுது. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா உங்களோட உடல்ல ஒரு எங்களை எல்லாருக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் தானே, ஒரு எனர்ஜி லெவல் ஒன்று இருக்கும். இந்த எனர்ஜி லெவலை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அந்த எனர்ஜி லெவல் சரியான அளவில் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு நியூட்ரலைஸ்டா இருந்ததுன்னு சொன்னா நாங்க எங்களோட பாடி ஓகே எந்த பிரச்சனையும் வராது, ஒரு டிசீஸும் இருக்காது, நாங்க எங்களோட நடைமுறையும் சரியா இருக்கு, நாங்க கதைக்கிறதோ செய்கிறதோ எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா அதே நேரத்துல நாங்கள் இப்ப பாருங்க இதய துடிப்பு வீதம் எங்களுக்கு கூடவா இருந்ததுன்னு சொன்னா அங்க என்ன நடக்கும்னு சொன்னா எங்களோட உடல்ல உள்ள இந்த அழுத்த நிலையம் கூடவா தான் இருக்கும், ஏதோ ஒரு டென்ஷன்ல தான் இருப்போம். அதே மாதிரி சும்மா பார்த்தோம்னு சொன்னா இதுல குருதி குழாய்கள விட்டம் என்னன்னா குருதி குழாயின் விட்டம் இப்படி அதிகரிச்சு இருந்ததுன்னு சொன்னா அங்க பிளட் ஃப்ளோ ஒரு அளவா தான் ஓடும். அப்ப அது பிரச்சனை இல்லாம இருக்கும். அதே நேரத்துல குருதி குழாயின் விட்டம் சுருங்கி இருக்குதுன்னு சொன்னா அங்க பிளட் ஃப்ளோ உங்களுக்கே தெரியும் தானே, அகலம் கூடினதுக்கும் அகலம் குறைஞ்சதுக்கும் இடையில என்ன வித்தியாசம். அப்ப நார்மலா பாருங்க ஒரு ப்ரெஷர் வந்துட்டுதுண்டா என்ன செய்யறோம் நாங்க அங்க அந்த ப்ரெஷருக்கு என்ன கொடுக்குற டேப்லெட் அந்த குருதி குழாய்களை கொஞ்சம் அகலமாகத்தான் கொடுக்கறது. அதாவது அந்த டென்ஷனை குறையிறது. எங்கேயுமே ஒரு இடத்துல ஒரு டென்ஷன் இருந்ததுன்னு சொன்னா அங்க பிரச்சனை, அதை சாதாரணமா குறைக்கிறது. அப்ப ஒரு ஆளுக்கு உடல்ல இந்த நாங்கள் எங்களோட எனர்ஜி லெவல் என்றுதான் சொல்லுவோம். அதாவது எனர்ஜி லெவல் அதாவது எங்களுக்கு எங்கேயுமே என்ன நடக்க போகுது, ஒரு காந்தமோ அணு பரிமாற்றம் ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கு. அந்த பரிமாற்றத்தின் அளவு சரியா இருக்கவன் அதை நாங்க மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா எங்களோட ஓய்வு நிலை எப்படி இருக்கணும்னு சொன்னா இப்ப நித்திரை நான் அதை பற்றி தான் சொல்றேன். இதுல மன அலைச்சல் இதுதான். இப்ப நார்மலா ஒரு நாங்க எந்த எந்த ஹேர்ட்ஸுக்குள்ள இருக்கிறோம்ன்றதை எங்களை பார்க்கலாம். இதைத்தான் நான் அதுல முன்னுக்கு போட்டேன். நான் இதுல எல்லாம் விளாங்க இந்த ஹேர்ட்ஸை பார்க்கல நார்மலா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாய் ஒரு சிங்கம் அதுகள் எப்படி இருக்கும் இந்த நேரமும் ஆண்டுதான் சுவாசிக்கிறதும் படப்படன்னு சுவாசிக்கும். அது எந்த நேரம் ஒரு ஆக்டிவா தன்னை வச்சு கொள்ளுது. அதனால அதுஇந்த வாழ்க்கை காலம் எப்படி இருக்கு, ஒரு நாயின் வாழ்க்காலம் ஒரு 12லேருந்து இப்போ போட்டு 20 வருஷமா 25 ஒரு 20 வருஷத்துக்கு வைங்களேன் அதுஇந்த நாயின் வாழ்க்கை காலம் அப்படி இருக்கு. ஏன் அதுஇந்த சுவாச வீதம் எப்படி இருக்குது, கூடவா இருக்குது, கடகடன்னு தானே சுவாசிக்குது. அப்ப அது நிறைய சுவாசிக்குது. அதே நேரத்தில் அது டென்ஷனா இருக்குது, அதுல வாழ்க்கை காலம் குறைவா இருக்கு. அதே நேரத்துல ஒரு ஆமையை எடுத்தோம்னு சொன்னா அது மெல்லமா தான் நடக்குது, ஓடுறது தன்றதும் இது. அதே நேரத்துல அதுல சுவாசிக்கிறதும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 5 தரம் 6 தரம் சுவாசிக்கும். அதுல வாழ்க்கை காலம் 180 வருடமா இருக்கு. எங்களை எடுப்போம் நாங்க ஒரு 14லேருந்து 17 18 தரம் சுவாசிக்கிறோம் மனிதர். அப்ப எங்களோட வாழ்க்கை காலம் 75 வருடங்களாக இருக்கு. அப்ப அப்ப நாங்க எப்ப ரிலாக்ஸா இருக்கிறோம், அதாவது அதுதான் யோகா சொல்லுது. நாங்க மூச்சை நல்லா இழுத்து அந்த மூச்சை நல்ல வடிவா அடக்கி அதுக்கு பிறகு அந்த மூச்சை விடுற நேரத்தை கூட விடைக்கல எங்களோட உடல் உறுப்புகளுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் சரியா கிடைக்கும். காத்து காசு இல்லாம வாங்கக்கூடியது. இனிமே காசுக்கு வேண்டினா பிரச்சனை. இப்ப தண்ணி காசுக்கு வேண்ட துவங்கிட்டோம். அப்ப இந்த நிலையில இருக்கைக்குல எங்கள்கிட்ட கிடைக்கக்கூடியதையாவது நாங்க சரியாங்கிற உடலுக்கு கொடுக்கணும்.
அதான் முந்தி சித்தர்கள் வந்து சாப்பிடாம தானே போய் இருந்துச்சு, நான் காத்த சுவாசிச்சு தான் எவ்வளவு காலம் வாழ்ந்து நம்ம சொல்லப்படுது. அதுதான் அதின் தத்துவம். அப்ப என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அப்படி நாங்க செய்யல எங்களோட மன அலைச்சுழல் வந்து நாங்க அது அந்த சைனா ஒரு இதுல இப்படி பிடிக்க சொல்லுவேன், பிடிச்சா அது காட்டும் எத்தனை ஹேர்ட்ஸ்ல இருக்கிறோம்னு காட்டும். அவங்கள இப்ப நல்ல இதுதானே. அப்ப பார்த்தோம்னா நார்மலா வந்து இப்ப நாங்க எடுக்கைகளை நாங்க ஒரு தரம் ஒன்றுல இருந்து 3 அது ஹோமா ஸ்டேஜ். அதுல ஒன்றும் முழங்காது, அது எங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது 4ல இருந்து 7 சொன்னா இந்த பீட்டாவில் இருப்போம். அதுவும் எங்களால கொஞ்சம் கஷ்டம், அது இந்த ஞானிகளால சித்தர்களால இயலும். நாங்க நோமலா இந்த 13, 14, 15 இருந்தோம்னாலே காணும். ஆக தட்டினோன்னு பாயிராக்களா இல்லாம சாதாரணமா ஏதோ முடிவெடுத்தா அந்த முடிவு வந்து சரியான டிசிஷன். அப்ப அதுக்கு அப்படி இருந்தவன்டா காணும். அதுக்கு அங்க மேல இந்த 35 அதாவது 30க்கு மேல இருந்து விட்டோம்னு சொன்னா நாய் பூனை மிருகங்கள் மாதிரியான நிலையில இருப்போம். அப்ப எங்களோட மன அலைச்சுழலை நாங்க எந்த நிலையில வச்சிருக்கிறோம்ன்றதுல தான் எங்களோட வாழ்க்கையும் எங்களோட உடலின் நிலையும் தங்கி இருக்கு. இதைத்தான் சொல்லப்படுது. அடுத்தது இந்த இடைக்குள்ள கொஞ்சம் விட்டுட்டு இஞ்சால பாஞ்சிட்டேன், சும்மா டக்கண்டு தட்டி போட போறேன். பிராணாயாமத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இம்யூன் சிஸ்டத்தை பற்றி ஒருக்கா சொல்லிட்டு போறேன். இந்த இம்யூன் சிஸ்டம்ண்டா என்னண்டா, நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது. எங்கள்ல ஒவ்வொரு சில அதுக்கு வந்து ஒவ்வொரு அதாவது உறுப்புகளாக ஓர்கன்ஸா கூடியிருக்கலாம். நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டொன்சில்ஸ் அது வந்து நோய். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் ஸ்பிளீன் அதாவது மண்ணீரல், இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்குது. அப்ப இதுக்கு வந்து சுரப்பி, அதுக்கு ஒரு அதாவது ஒரு கான் இல்லை. இப்ப பிளட்ன்னு சொன்னீங்கன்னா பிளட்டுக்கு நாடிகள் நாளங்கண்டு இருக்கு, ஆனா இதுக்கு அப்படி இல்லை, பிளட்டோட சேர்ந்துதான் ஓடும். அப்ப ஆனா என்னன்னா உங்களுக்கு சும்மா ஒரு விளக்கம் சொன்னா, இப்ப நார்மலா எங்களுக்கு வந்து காலில் ஒரு காயம் வந்துட்டு வையுங்களேன், காலில் காயம் வந்தா கேப்பி நம்ம இறையில உங்களுக்கு என்ன வீங்கி இருக்கா, இறைப்பகுதி அதாவது இங்குவானல் ரீஜன்ல இந்த என்னன்னு சொல்றது கண்டல் வந்து இருக்கா, நெறி போட்டிருக்காண்டு சின்ன பிள்ளையில கேட்போம். அது வந்து என்னன்னு சொன்னா இந்த காலுக்கு உரிய இந்த நிணநீர் முடிச்சுக்கள் அதுல இருக்கு. அதே மாதிரி இந்த காது நார்மலா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த காது சம்பந்தமான வருத்தங்கள் அல்லது இந்த வாயின் பின்பக்கத்துல ஏதாவது வருத்தம் வந்தா கேட்போம். இந்த பின்னுக்கு இந்த ப்ரீ ஒரிக்குலர் லிம்ப் நோட், இது இந்த பின்னுக்கு வீங்கி இருக்காங்க, டாக்டர் தடவி பாப். இது அல்லது இந்த மம்ஸ் அதாவது என்னன்னு சொல்லணும், மம்ஸ்ண்டா என்ன பூவை கட்டு வந்தா அந்த இடத்துல இந்த இது பின்னுக்கு வீங்கி இருக்கா என்றது பாப்போம். டொன்சில்ஸ் வந்தா பாப்போம், இதுல அமர்த்தி இதுக்குள்ள வீங்கி இருக்கா, அது தண்டை பாட்டில் உருளும். அப்ப இதுகள்தான் இந்த இம்யூன் சிஸ்டம். இந்த இம்யூன் சிஸ்டம் சரியா இருக்கிறதுக்கு தான் நான் சொன்ன இந்த யோகாசன பயிற்சியும் உணவு பயிற்சியும் முக்கியமா இருக்கும். இது நான் முதலே உங்களுக்கு அதுல சொல்லிட்டேன். அடுத்தது நீங்க சூரிய நமஸ்காரம். நார்மலா இந்த சூரிய நமஸ்காரம் ஒன்று மட்டும் செய்தாலே நிறைய விஷயத்துக்கான ஆசனம் எல்லாம் செய்ததுக்கு சரி. இந்த ஆசனம் தான் வேணும்ன்றது இல்லை. ஒரு ஆள் சாதாரணமா சூரிய நமஸ்காரம் செய்தா சரி. இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்ய முடியாத ஆட்களும் இருப்பேன், அவைக்கு இந்த சேர்ல இருந்து கொண்டே செய்யக்கூடியதாக இந்த சூரிய நமஸ்காரத்தை சொல்லி கொடுக்கலாம். அப்படி இப்ப நார்மலா ஒரு 65-70 வயது ஆக்கள் என்று சொன்னா நாங்க அஸ்வசஞ்சலாசனம் செய் என்று சொன்னா அவைய நான் இவைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், அஸ்வசஞ்சலாசனம் இது குதிரை, ரைட், இப்ப குதிரை நிக்குதுன்னு சொல்லுவேன். பேர் சொல்லுவேன் குதிரை ஓடுதுன்னு சொல்லுவேன். இவைக்கு அவை ஓடுவினோம் குதிரை மாதிரி. ஆனா அதே நாங்க ஒரு வயதான ஆக்களுக்கு சொல்லலாதானே. அப்ப என்ன செய்யறது, டக்கண்டு நீங்க சேர்ல இருங்கோ, அஸ்வசஞ்சலாசமா செய்ய போறீங்க, ஒரு காலை கொஞ்சம் முன்னுக்கு வையுங்கோ, மற்ற காலை பின்னுக்கு வச்சுக்கொண்டு சாதாரணமா கொஞ்சம் குனியுங்கோ என்று சொல்றது. அப்படி இத சேர் யோகான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவைக்கேற்ற மாதிரி ஒரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கூடி இப்ப யோகாவை நாங்க கொடுக்கலாம். அப்ப ஒரு தருமே செய்ய முடியாதுன்றும் இல்லை, எல்லாராலும் மேலும். அதுதான் அப்ப யோகாசனம் செய்யக்கூடிய ஆள் செய்ய ஏற்ற மாதிரி செய்யலாம், செய்ய இயலாதால் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். இந்த சூரியன் அதே மாதிரி சந்திர நமஸ்காரம் இருக்கு. இப்ப சூரியன் உதிக்க சூரிய நமஸ்காரம், சந்திரன் அதாவது வரைக்குள்ள சந்திரன் நமஸ்காரம் பின்னேரத்துல, அதுவும் ஒரு ஃப்ளோவா செய்யற ஒரு ஆசனம்.
அப்ப அதையும் நாங்க பழக்கணும் பிள்ளைகளுக்கோ யாருக்கு அந்த சந்திர நமஸ்காரத்துக்கு செய்ய முடியாத ஆக்கள் என்ன செய்யலாம், சேர்ல இருந்தோன்னு செய்யலாம். அப்ப இப்ப சில டிசீஸ் ஆக்களுக்கு செய்ய வேணாம்னு சொல்லிக்கல அதை இந்த சேர்ல இருந்தோண்டு அதை செய்யலாம். இப்ப நார்மலா செய்ய இனி இல்லையன்ற ஒரு பெட்ரூம்ன்றதை விடுங்க, மற்றபடி நார்மலான அன்றாட வேலை செய்யறாக்கள் இதை அப்படி செய்யலாம். அடுத்தது பிராணாயாமம் நான் சொல்லிட்டேன் முதலே, அதுல 16 வகையான பிராணாயாமம் நாங்க செய்யறோம். நாங்க அந்த பிராணாயாமத்தை செய்ய கட்டாயமாக நாங்கள் இவ்வளவு ஒரு ஃப்ளோவோட யோகாசனத்தை செய்யக்களையும் அதுலேயும் மூச்சு வந்தாலும் அதுக்கு பிறகு கிடைக்கிற மிச்ச ரிலாக்ஸ் எங்க கிடைக்கும் என்று சொன்னா எங்களுக்கு இந்த பிராணாயாமத்தெல்லாம் கிடைக்கும். அப்ப கட்டாயமா சாதாரணமாக நாங்கள் இந்த பிராணாயாமத்தை கட்டாயம் நாங்க செய்ய வேணும் ஒரு யோகாசனம் செய்ய. அதே மாதிரி அந்த முத்திரைகள் நான் இதுல முன்னுக்கே முத்திரையை சொல்லிட்டு இதுல போடையில நான் முத்திரை உங்களுக்கு முதலே சொன்னேன். ஒவ்வொரு முத்திரையும் இந்த கையும் இந்த எங்கட இப்ப ஒவ்வொரு விதமான சிகிச்சை முறை இருக்கு. அதுல ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லி இந்த கையை எடுத்துக்கொண்டோம்னா கையுக்கு இந்த இப்ப நார்மலா இந்த மூளை வந்து 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு, வலது இடது. கூடிய அளவுக்கு இடது பக்கத்தான் வந்து வலது பக்கம் தான் எங்களுக்கு கட்டுப்படுத்தும், வலது பக்க அங்கங்கள்லயே இடது பக்கம் மூளை கட்டுப்படுத்தும். அப்ப இந்த மூளையின் பிரதிபலிப்பு கால் கை எல்லாத்திலையும் ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன மாதிரி என்று இப்ப கையிலேயே கீறி இருப்பினும் இங்க இதுல எடுத்தீங்கன்னா இதுல இதயம் இருக்கும், இதுல இறப்பை இருக்கும், இந்த சைட்டில முள்ளந்தண்டு இருக்கும். அப்ப இதுகளை எப்படி ஸ்டிமுலேட் பண்றது? நான் முதலே சொல்லினேன் தானே, அதுல அந்த பஞ்சபூதங்கள் அமைப்பு எப்படி இருக்குன்னு அந்த செயற்கையை எப்படி ஸ்டிமுலேட் பண்றதுலேன்னு தான் எங்களோட உடல் அசைவுகளை செய்யறது. அப்ப அதால நாங்க கட்டாயமாக முத்திரைகளும் முக்கியம், அதே நேரத்துல இந்த பிராணாயாமமும் முக்கியம். இந்த பிராணாயாமத்தை வந்து நீங்க பகவத்கீதை படிக்கிறீங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒன்று திருமூலர் வந்து பிராணாயாமத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். அதுல ஏற்றி இறக்கி இருகாலம் பூரித்துன்னு அவர் பாட்டிலேயே முன்னுக்கே துவங்குறார். இப்ப திருமூலர் வந்து இதுல அதாவது இந்த பிராணாயாமத்துல நிறைய அவர் அதை பற்றி சொன்னதோட இல்ல 3000 ஆண்டுகள் வாழ்ந்தாருன்னு சொல்லப்படுது. என்னடா இது, ஒரு மனுஷன் 50 வருஷம் வாழ்றதே பெரிய வாராகிறாங்க, 3000 வருடம் வாழ்ந்ததான்னு நீங்க கேட்பீங்க. உண்மையா முந்தைய இப்ப நாங்க என்ன கலி யுகத்திலே இருக்கிறோம், திரோதய யுகம், ஒவ்வொரு யுகங்கள் இருந்தது. அந்த யுகத்திலே மனிதன் ஆயுள் வந்து 1000 வருடங்கள், அதுக்கு முதல் 1,00,000 வருடங்கள் தான் இருந்தது. அப்ப திருமூலர் வந்து அந்த ஒவ்வொரு யுகங்கள் பார்க்க அந்த யுகங்கள்ல அப்படி வந்திருக்கலாம். கலியுகத்துல 50 வயதுல இருக்கிறதே பெரும்பாலுன்னு சொல்லப்படுது. அப்ப அத நீங்க பகவத்கீதை பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதையில 4வது அத்தியாயத்தை எடுத்தீங்கன்னா அதுல கிருஷ்ணர் சொல்லுறார், இவருக்கு யாருக்கு அர்ஜுனனுக்கு போர் புரியுன்னு சொல்லி அந்த எல்லாம் சொல்லிக்கல. இதுல வந்து இப்படி பிராணாயாமம் என்ற ஒரு முறையும் இருக்குது. 4வது அத்தியாயத்துல 40 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த ஸ்லோகத்துல 3/4 ஸ்லோகத்துல இந்த பிராணாயாமம் செய் என்றதைத்தான் சொல்லப்படுது. பிராணாயாமத்தின் பலன்களை சொல்லப்படுது. இது அளவுளவு நன்மை இருக்கு. அப்ப ஆசனம் தான் செய்யாட்டாலும் பிராணாயாமமாவது செய்ய வேணும் என்றதுதான் ஏன் ஆரோக்கியமாக இருக்க வேணும் என்றதுக்கு சொல்லப்படுது. இது இப்படி எங்கட இதுகள்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்றதுக்காக சொன்னேன். அடுத்தது மந்திர உச்சாடனம். இந்த மந்திரங்களை நாங்க சொல்லிக்கல ஒரு அதிர்வு, அதுதான் முக்கியம். இப்ப கதை கேட்கல எங்கட காத்து போய் விரைக்கல எங்களுக்கு எப்படி குரல் நான் சத்தம் போட்டு அதை அந்த அதிர்வுகளில் இந்த ஓம் என்று எடுக்க ஆ உ உம் ஓம் இழுக்கல மேல எங்கட பாருங்க அந்த ஹார்ட் பலட் வந்து கூட, அதாவது அந்த அன்னத்தின் அந்த ஹார்ட்டா இருக்கிற பகுதி தான் கூட அதிரும். அந்த இடத்துக்கு நேரையே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இது கூட இருக்கு. அப்ப அதுல எங்கட ஹோமோன்ஸ் ரிலீஸ் பண்றது அதுகளெல்லாம் கூட இருக்கும். அதுக்காக தான் இந்த மந்திர உச்சாரணத்தை அநேகமா தனியை சொல்றதை விட சேர்ந்து சொல்லிக்கல அது ஒரு ஃப்ளோவா இருக்கும். அது வந்து எங்கட பாடி ஒவ்வொரு, அதாவது அது இந்த பிரெயின் செல்ஸ் அதுதான் முக்கியமாக நரம்பு மண்டலத்தை தூண்டப்படுறதுக்கு முக்கிய காரணம். அதோட பாடியின் ஒவ்வொரு செல்ஸுமே அதுல தூண்டப்படும். அடுத்தது இந்த தியானம். இப்ப சில பேர் வந்து தியானம் செய்யறேன்னு சொல்லிட்டு இருப்பினோம், ஆனா நித்திரை கொண்டிருவினோம். நித்திரைன்றது வேற, தியானம்ன்றது வேற. அப்ப இந்த தியானம்ன்ற ஒரு நிலைக்கு நாங்க போகணும்னு சொன்னா அது தியானம்ன்றதை விட தவம் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்துறதுன்னு இல்லை. என்னன்னு சொன்னா தியானம்ன்ற நிலைக்கு கிட்ட எங்களால போக இயலாது. அப்ப தவம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்த எல்லாரும் சேர்ந்து இருந்து கொண்டு அதே விஷயத்த ஒரு ஆள் சொல்ல நார்மலா பாருங்க இந்த சவாசனம் இருக்குதானே, அதே ஒரு தவம் தான்.
ஏன்னு சொன்னா இந்த சவாசனம் சொல்லிக்க நான் இப்படி சொல்லுவேன், எல்லாரும் முதல் படுங்கோ அப்படின்னு சொல்லுவேன், வடிவா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியா படும். அடுத்தா சொல்லுவேன் காலில் இருந்து உங்களை சொல்லி கொண்டு வரேன், எனது பாதங்கள் இரண்டையும் தளர்த்தி கொள்கின்றேன், எனது பாதங்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இது உங்களுக்கு முன்னுக்கே சொல்லிட்டேன் நாங்க பஞ்சபூத கொள்கையில வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுகின்றது, எனது பாதங்கள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது, எனது பாதங்கள் ஓய்வடைந்து கொண்டிருக்கின்றது. இதே ஒரு தவம் எங்களோட பொடியை நினைச்சு நாங்கள் ஒரு தவம் செய்யும். அப்ப இது அந்த ஃப்ளோவில் எல்லாரும் ஒரே நிலையில இருக்கீங்க, எங்களோட ஹேர்ட்ஸ் எல்லாம் ஒரே இதுக்குள்ள வரும், அது எங்களுக்கு ஒரு தியானமாக கொள்ள. அப்படி செய்ய கூடி நாங்க அதுல நித்திரை கொள்ளுவேன். சில பேர் அப்படி நித்திரை கொண்டா அது அந்த அவையோட பொடி சரியா களைச்சிட்டுது. அப்ப அவைக்கு ஒரு ரெஸ்ட் தேவை, அதுக்காக ஆனா நித்திரைன்றது எங்களோட மன அலைச்சுழல்ல இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் அநேகமா நிக்கிற ஒரு தன்மை தான் நித்திரை. அதுல கூடி நாங்க நித்திரைக்கு போகல எங்களோட எண்ணங்கள் இன்றைக்கு நாங்க செய்ததை எல்லாம் ஒரு மூளை ரீகால் பண்ணி நோமலா ஒரு மூளை அது அந்த நோமல் நிலைக்கு போய் 3 மணித்தியாலும் செல்லும். அப்ப நாங்கள் ஒரு 10 மணிக்கு நித்திரைக்கு போனோம்னா இங்க 3 மணித்தியாலம் தள்ளி தான் அந்த பிரெயின் நல்ல டீப்பான ஒரு நித்திரை, பிரெயின் ஃபுல்லா கிளியர் ஆகும். அப்ப அதையும் நாங்கள் ஒருக்கா எங்களோட நித்திரையையும் கவனிச்சு கொள்ள வேணும். அடுத்தது இந்த இசை ஓர, அதுல எனக்கு தமிழ் கொஞ்சம் பிரச்சனை அடிவடையில. இசை முக்கியமா எங்களுக்கு மனதுக்கு ஏற்ற இசையை நாங்க கேட்டோம்னு சொன்னா அதுவும் எங்களோட ஒவ்வொரு செல்லுக்கும் அதாவது என்ன எனர்ஜியை கொடுக்கும். என்னன்னு சொன்னா இந்த ஹோமோன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும். ஒரு அளவான மீடுரன்ல எங்களோட பொடியும் அதே மீடுரன்ல இருந்தா, அதான் மன அலைச்சுழல் எல்லாம் சொன்னேன், அந்த மீடுரன்ல இருக்க எங்களுக்கு அதால உடல் ஆரோக்கியம் அடையும். சாந்தி ஆசனம் சொல்லிட்டேன் தானே. ஓகே.